ஹலோடா மீஸ் அப்பப்போ ஹலோடா எப்படிடா இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிடா, ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். தென் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ஓகேவா? வீடியோஸ் கொஞ்சம் லேட்டாக வருது, சாரிடா. நான் கேட்டுருந்தாங்க, ஒருத்தர் ஃப்ராங்காக சொன்னாங்க, அக்கா உன் வாய்ஸ்க்காக தான் நான் வரேன், ஆனால் நீ ஏன் லேட்டாக போடுற, எனக்கு செம்ம கோவம் வருது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அக்கா மன்னிச்சிருங்க, ஐம் ஸோ சாரி. தென் அப்புறம் பிஎல் கேட்குறீங்களா? பிஎல் வாய்ப்பு இல்லை, ஏன்னா பிடிஎஸ்ஸே சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து அப்படிலாம் இல்லைப்பா, ஏற்கனவே 1008 பிரச்சனையிலேருந்து வந்துட்டுருக்கோம், நீங்கள் ஏன் அப்படி பிஎல்லாம் போட்டு எங்களையே நீங்கள் வந்துட்டு இப்படி பண்ணுறீங்க, எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க ஏற்கனவே லைவ்லயே சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக தானே நம்ம எஃப்எஃப்ஏ போடுறோம், ஓகேவா? நான் சென்டிமெண்டா பேசுறேன் அக்கா, நம்மளுக்கு சென்டிமெண்ட்லாம் ஆகாது அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அதாண்டா உண்மை, ஓகேவா? என்னதான் நம்ம வந்துட்டு இமேஜினேஷன் வேர்ல்டுல இருந்தாலும் அந்த இமேஜினேஷன் வேர்ல்டுக்கான ஒரு அடிப்படை, ஓகேவா, ஒரு பேசிக், ஒரு நமக்கான ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்துட்டு சும்மா இருக்க யாரோ தெருவில் போறவங்களுக்கு பிடிக்கிறத வந்துட்டு நம்ம செய்யறோம், நிறைய விஷயம் செய்யறோம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், என்னென்னோ பண்றோம். நமக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்காக நம்ம ஒரு வேர்ல்டையே உருவாக்கி வச்சிருக்கோம்னா நம்ம இஷ்டப்பட்ட மாதிரிதான் அவங்க கூட இருக்க போறோம் அந்த வேர்ல்டுல. அவங்களுக்காக ஒரு சின்ன விஷயம் பண்ணக்கூடாதா? அவங்களுக்கு அது பிடிக்கலன்னா ஜஸ்ட் அதை லீவ் விட்டுடலாம், ஓகேவா? நான் வந்துட்டு எமோஷனலா அவங்களை கஷ்டப்படுத்தணும்லாம் இல்லடா. என்னை பொறுத்த வரைக்கும் பிஎல் வராது. மோஸ்ட்லி எல்லா எஃப்எம் சேனல்ல நிறைய பேர் வந்துட்டு பிஎல் வந்து விட்டுட்டாங்க. நடத்துறவங்கள நான் வேணாம் சொல்லல, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அவங்க நடத்துறாங்க, ஓகேவா? ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் தே ஆர் ஹாப்பி, வி ஆர் ஹாப்பி, ஓகேவா? அவங்க சொல்றதான், நீங்க ஹாப்பியா இருந்தா நாங்க ஹாப்பி அப்படின்னுட்டு அவங்க எல்லா விஷயத்தையும் அதே மாதிரி தானே சொல்றாங்க. நீ ஹாப்பியா இருந்தா நானும் ஹாப்பி அப்படின்னு தானேன்றாங்க. அவங்களுக்கு அவ்வளோ யோசிக்கிற, அவங்களுக்கு அவ்வளோ பேருக்கு பாடுற அவங்களுக்கு நம்ம ஏன் இந்த ஒரு சின்ன விஷயத்த பண்ண முடியாது? அவங்களுக்கு பிடிக்காத ஒண்ணு நம்ம செய்யாம இருந்தா அவங்களுக்கு ஹாப்பி தானே. ஓகே, நான் நிறைய பேசிட்டேன், ஓகேவா? ஜிஎல் கூட போடுவேன், அது ஜஸ்ட் எடிட், ஏன்னா அவங்க அது மாதிரி இல்லை, அது நம்மளுக்கே தெரியும் அவங்க இல்லை, அதனால நம்ம ஜஸ்ட் இமேஜினேஷன் அப்படி சொல்லிடலாம். பட் பிஎல் அவங்க வந்துட்டு பசங்க தான், அவங்க வேணா, ஓகேவா? அவங்க அப்படி இல்லை, ஓகே? யார் என்ன சொன்னாலும் நான் போட மாட்டேன். முன்னாடி போட்டு இருந்தேன், அது என் சேனல்ல இருக்கு, நான் அதை டெலிட் பண்ணணும்னு எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா நிறைய பேர் அதுக்கு வந்து ஃபேன் பேஸ்ட் இருக்காங்க, ஆனா நான் போட மாட்டேன், ஓகேவா? இனி என்னோட சேனல்ல வராது. நான் லைவ்லயே சொல்லியிருக்கேன், லைவ்க்கு நிறைய பேர் வராதனால அது தெரியாம போச்சு. நான் இந்த வீடியோல சொல்றேன், முடிஞ்சா தங்களுக்கு வீடியோ போட்டேன்னா அதுலயே சொல்லிடுறேன், ஓகேவா? சரிடா, 3 நிமிஷம் நான் ஏற்கனவே பேசிட்டேன், சாரிடா. சரி, ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஹெட்ஃபோன் மஸ்ட்டுடா, ஓகேவா? ஹெட்ஃபோன் மஸ்ட்டு, ஓகேவா? அப்புறம் ஹெட்ஃபோன் போடாம பார்த்து வீட்டுல தும்ஸ் கட்டில அடி வாங்கினா அக்காவோட கம்பெனி, அதுவும் நான் தான் பொறுப்பாகாது, ஓகேவா? ஓகே, சரி, ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல yeah baby right there, love you baby, you're so good, yeah baby, love you so much baby. எதனா பேசுடா, பேபி பேசு, பேபி எதனா பேசுடா, பேபி பேசு, எதனா பேசு பேபி. பேபி இப்பயாச்சும் எதனா பேசுடா, அதான் முடிஞ்சிருச்சுல, எதனா பேசுடா, எனக்கு தூக்கம் வருது, பேசுடா. அவ்வளவுதான், அவன் தூங்கிட்டான், உங்களுக்கு நல்லாவே தெரியுது, தூங்கிட்டான். ஓகே, லவ் யூ, குட் நைட் அப்படின்ற மாதிரி அவன் ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் பண்றீங்க, அவன் உங்க செஸ்ட் மேலதான் படுத்திருக்கான். நீங்க அப்படியே வந்துட்டு உங்களுக்கு துக்கமே வரலடா,
அப்படியே உங்க மேலதான் தூங்கியிருக்கான், உங்க செஸ் மேலதான் படுத்திருக்கான், சரி டயர்டால இருக்கான், அவன் தூங்கிட்டு இருக்கான். நீங்க அவனை அப்படியே அவனோட ஹேரை வந்துட்டு கோம் பண்ணிட்டே இருக்கீங்க. அவன் கம்ஃபர்டபுளா அவனோட ஹெட்டை உங்களோட செஸ் மேல வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கான். அப்படியே நீங்க 1 வருஷம் ஆச்சுடா உன்னை நான் கல்யாணம் பண்ணி. இது லவ் மேரேஜ் இல்லதான், நம்ம 2 பேரும் முன்னாடி பார்த்தது கூட இல்ல, ஆக்சிடென்டலா ஒரு கல்யாணம். உன்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணன்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு உன்னை பிடிக்கலாம் இல்ல, உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதான் எனக்கு வந்துட்டு சிரிக்கவா அழகவா தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கல்யாண மேடையில தான் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம் இல்லையா. நீ திருப்பியும் பேசுற கூட நிலைமையில இல்ல, தூங்கிட்டு இருக்க செல்லமே, லவ் யூ அப்படின்ற மாதிரி நீங்க அவனை இன்னும் டைட்டா ஹக் பண்றீங்க. அவன் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஹக் பண்ணிட்டு அவன் தூங்கிட்டு தான் இருக்கான். நீங்க உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன், நீதான் எனக்கு உலகம் உயிர் எல்லாமே, என்னோட ஹாப்பினஸே நீதான், உனக்கு தெரியாது, ரொம்ப அழகு நீ. நான் ஐ திங்க் ஒரு 4 to 5 டைம் உன்னோட ஸ்மைலை பார்த்துருக்கேன் இந்த 1 இயர்ல. பட் நான் ஹாப்பி. ஏன்னா நீ சிரிக்கும் போது அவ்வளோ கியூட்டா அழகா இருப்ப. நீ அதிகமா என்கிட்ட பேசவே மாட்ட, அதிகமா என்ன ஜஸ்ட் 1 or 2 words. இந்த 1 இயர்ல நீ ஒரு 100 words பேசியிருப்பியான்ட்ட, மேக்சிமம் அவ்வளோதான், மினிமம் கம்மி. நான் உன்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கலடா. உனக்கு என்ன பிடிக்கணும் எனக்கு நல்லா தெரியும். 6 months ஆச்சு நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆரம்பிச்சு. நீ என் கூட ஹாப்பியா தான் இருக்க. உன் கண்ணில் அந்த ஸ்மைல், அந்த ஹாப்பினஸ், அந்த ப்ளஷர் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுவேன். உனக்கு ஓகேன்னு இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் எனக்கு தோணுது தான், ஏன்னா பேச கூட மாட்டேன்றியடா. ஏன் ஒரு வேளை என்ன பிடிக்கலையா? நான் உன்கிட்ட நிறைய டைம் லவ் யூ சொல்லியிருக்கேன், பட் நீ ஒரு டைம் கூட என்கிட்ட ரிப்ளை பண்ணது இல்லையடா. நான் அடிக்கடி கிஸ் பண்ணுவேன், ஹக் பண்ணுவேன், ரொம்ப உன்கிட்ட பேசுவேன், உனக்கு அவ பிடிச்சது எல்லாம் செய்வேன். ஆனா நீ ஜஸ்ட் என்னை பார்த்து ஓகே கிளம்பிட்டேன், பசிக்குது, வந்துட்டேன், இதை தாண்டி எதுவுமே வராதேடா. மிஞ்சி போனா வாட்ச் எங்க, ஃபைல் எங்க, என்னோட கோட், அவ்வளோதான் வரும் வாயில. என்ன உனக்கு பிடிக்குதா இல்லையா தாயா எனக்கு புரியலடா. ஆனா உனக்கு என்ன பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேலை என்ன உனக்கு பிடிக்கலையா ரியலாவே அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல அப்படியே உங்க கண்ணுல இருந்து டிஎஸ் வருது. அப்படியே டிஎஸ் அவாய்ட் பண்ணிட்டு அவனை ஹக் பண்ண மாதிரியே திருப்பி தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க எழுறதுக்கு முன்னாடி அவன் எழுந்திருக்கான். அவன் எழுந்து போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருக்கான். உங்களுக்கு சவுண்ட் கேக்குது, ஓ எழுந்துட்டானா அப்படின்னுட்டு நீங்க ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிக்கிட்டு கீழே ஒரு ரூம்ல போயிட்டு லைட்டா ஃபேஸ் வாஷும் அப்படியே எல்லாம் ரெஸ்ட்ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு சமைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அவன் வந்துருவான் சீக்கிரம் அப்படின்ட்டு நீங்க அப்படியே சமைச்சிட்டு எட்டு வந்து டேபிள்ல வைக்கிறீங்க. அவன் கரெக்டா வந்துட்டு அப்படியே டேபிள்ல உட்காரான். நீங்க அப்படியே குட் மார்னிங் தயாங்க அப்படின்றீங்க. அப்படின்றான். நீங்க ஓகே அப்படின்ற மாதிரி ஃபுட் எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க அவனுக்கு. அப்படியே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். ரொம்ப நார்மலா நல்லா இருக்கு இல்ல அது இதுன்னு எதுவுமே சொல்லாம்பான்னு தங்க பிள்ளை மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்க அவனை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. எதுனா சொல்லுவானா, நல்லா இருக்கா இல்லையானாச்சும் சொல்லுவானா அப்படின்னு பாக்குறீங்க. நோ ரியாக்ஷன். அவன் எப்பயும் போல சாப்பிட்டுட்டு அவன் வந்துட்டு
போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை மட்டும் நின்றுட்டு அவனோட ஃபைல் எடுத்துக்கிட்டு போறேன்னு சொல்றான். நீங்க வந்துட்டு அவன் கிட்ட போறீங்க, அமைதியா நிக்கிறான். நீங்க அவனை போயிட்டு டைட்டா ஹக் பண்ணிட்டு நீங்க அப்படியே ஹக் பண்ணிட்டு ஹக்க பிரேக் பண்றீங்க. அவன் கீழே லைட்டா பெண்ட் பண்றான். அவன் நீங்க எதுவுமே சொல்ல, அவன் பெண்ட் பண்றான். நீங்க அப்படியே ஃபோர்லயும் அவனோட சிக்ஸ்லயும் ஒரு கிஸ் பண்ணிட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். எதுனா வேணும்னா கால் பண்ணு. லஞ்ச் ஈவினிங் எடுத்துட்டு வரேன்னா ஒரு மெசேஜ் பண்ணு, நான் லஞ்ச் எடுத்துட்டு வரேன். இல்ல நான் எடுத்துட்டே வந்துடுறேன் சரியா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. பத்திரமா போயிட்டு வா, ஓகேவா, சீக்கிரம் வா ஈவினிங், ஓகே அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் அப்படின்றான். நீங்க வந்துட்டு அவ்வளவுதான் ஓகே அப்படின்ற மாதிரி நீங்க அவன் பாட்டு வெளியே போயிடுறான். அவன் எதுவுமே சொல்ல அவ்வளவுதான் அப்படியே போயிட்டாரான். நீங்க வந்துட்டு ஓகே பேபி பாய் லவ் யூ அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா ஃப்ரெஷ் அப் ஆக போயிடுறீங்க. இதாண்டா டெய்லியும் உங்களோட ஒர்க்கா இருக்கும். நீங்க அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து உட்காருங்க, அவனுக்கு சமைக்கிறீங்க, திருப்பியும் ஆஃபீஸ் எடுத்து போய் கொடுக்குறீங்க. அவன் சாப்பிட்றான், திருப்பி அந்த பிளேட்ல எடுத்துன்னு வரீங்க. அவன் வந்துட்டு வீட்டுல அப்படியே எடுத்து வச்சிடுறீங்க. அப்படியே இப்ப நைட் ஒரு 8 o'clock அவன் வந்துட்டு உள்ள வரான். இன்னைக்கு கொஞ்சம் லேட். நீங்க வந்துட்டு சீக்கிரம் வர சொன்ன, லேட்டா வரானே என்ன ஆச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அவன் வந்துட்டு டோரை நாக் பண்றான். நீங்க வந்துட்டு டோர் ஓப்பன் பண்றீங்க. அவன் கொஞ்சம் டயர்டா இருக்கான். நீங்க வந்துட்டு ஓ பிஸியா, ஓகே அப்படின்ற மாதிரி அவனோட கையில இருக்க அந்த சூட்கேஸை வந்து வாங்கிட்டு வந்துட்டு டேபிள் மேல, அதான் ஹால்ல வந்துட்டு டேபிள்ல வச்சுட்டு அவனோட கோட்டை வந்துட்டு நீங்க ரிமூவ் பண்றீங்க. அவன் அமைதியா நிக்கிறான். கோட்டை ரிமூவ் பண்ண உடனே அவன் போயிட்டு அப்படியே ஹால்ல உட்காடுறான் ஒரு சோஃபால. நீங்க போயிட்டு கடகடன்னு போயிட்டு தண்ணி எடுத்து வந்து பிபி இந்தா தண்ணி அப்படின்னு மாதிரி கொடுக்குறீங்க. அவன் டக்குன்னு வாங்கி குடிச்சிட்டு அப்படியே அந்த டேபிள் மேல அந்த வாட்டர் அந்த கிளாஸ வச்சுட்டு அவன் ஸ்ட்ரைட்டா வந்துட்டு அவனோட அவன் பாட்டு அப்படியே நேரம் நடந்து ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறான். நீங்க வந்துட்டு அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து போயிட்டு வச்சுட்டு வந்துட்டு உட்காடுறீங்க. இப்ப சாப்பிடுறீங்க. 2 பேரும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு நீங்க டிஷ் வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் ஏதோ வந்துட்டு ஃபைல்ஸை வந்துட்டு ஹால்ல உட்காந்து பாத்துட்டு இருக்கான். நீங்க அப்படியே முடிச்ச உடனே பேபி முடிச்சிட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அவன் வந்துட்டு எதுவுமே சொல்லல. அவங்கள வந்துட்டு நிமிந்து பார்த்துட்டு அவனோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவனோட ஆஃபீஸ் ரூம்ல வச்சுட்டு அவன் ஸ்ட்ரைட்டா வந்துட்டு ரூம் வந்துடுறான். நீங்க வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வெளியே வரீங்க. கரெக்டா வெளியே வந்துட்டு ஹாரை வந்துட்டு ஒரு மாதிரி கோம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா நைட் வந்து ஈரமா இருக்கக்கூடாது இல்லையா, அதனால கோம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வந்துட்டு ஒரு நார்மலா ஒரு சில்கி நைட்டி எப்பயும் போடுவீங்க நீங்க வீட்டுல இருக்கும் போது. அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு ஸ்மைல் பண்ணுவான். ஆனா அவங்களுக்கு அது எப்படி சொல்றது, நீங்க பாக்குறீங்கன்னு அவனுக்கு தெரியாது. பட் நீங்க பாப்பீங்க. அவன் லைட்டா ஒரு ஸ்மைலோட எங்க கிட்ட வருவான் அந்த மிரர்ல. நீங்க பாப்பீங்க. நீங்க இந்த நைட்டியை போட்டிருக்கீங்க ஒரு ரெட் கலர் மாதிரி, ஓகேவா. உங்ககிட்ட நிறைய இருக்கும் அந்த மாதிரி, ஏன்னா அவனுக்கு அது பிடிக்கும். எப்பெல்லாம் கடைக்கு போறானோ அப்பெல்லாம் வாங்கிட்டு வந்துருவான். அந்த மாதிரி ஒரு சில்கி நைட்டிய வாங்கிட்டு வந்து பெட் மேல வச்சிருவான். நீங்க அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட் அதை நீங்க போட்டே ஆகணும். நீங்க போட்டுருவீங்க. ஏன்னா அவனுக்கு வந்துட்டு அது வாங்கிட்டு வந்த அன்னைக்கு போட்டுடணும். அவனை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே நீங்க வந்துட்டு இன்னைக்கு ஒரு சில்கி நைட் தான் போட்டு வந்திருக்கீங்க. அவன் வந்துட்டு ஸ்மைலோட வந்துட்டு அப்படியே இங்க கிட்ட வரும்போது ஸ்மைல வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிடுறான். நீங்க வந்துட்டு சிரிச்சுட்டு வரமாட்டானே அப்படின்ற மாதிரி நின்றுட்டே இருக்கீங்க. அப்படியே கவுண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு 2 minutes தான். அவன் நின்று பார்த்தவன் டக்குன்னு உங்ககிட்ட கடகடன்னு நடந்து வரான். ஆரம்பிச்சிட்டான்டா அப்படின்ற மாதிரி நீங்க அமைதியா இருக்கீங்க. அவன் உங்களை வந்தவனே டைட்டா ஹக் பண்றான். நீங்க வந்துட்டு என்ன பேபி ஒர்க் முடிஞ்சதா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. அப்படின்றான். நீங்க வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. அவன் டக்குன்னு உங்களோட நெக்ல வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அவங்க அப்படியே ஹிப்பை டைட்டா பிடிச்சி ஹக் பண்ணிட்டு அவனோட ஹேண்ட் வந்து உங்க ஹிப்ல வந்துட்டு ரொம்ப டைட்டா பிடிச்சிருக்கான். நீங்க அவன் ஹேண்ட் மேல அவன் ஹேண்ட் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு தெரியுது அவன் எவ்வளவு டைட்டா பிடிச்சிருக்கான்னு. உங்களுக்கே இருட்டமா ஃபீல் ஆகுது. நீங்க உங்களுக்கு தெரியும் அவன் அப்படிதான் பிடிப்பான் அப்படின்ட்டு. நீங்க அமைதியா நிக்கிறீங்க. அவன் வந்துட்டு உங்க நெக்லாம் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டே இருக்கான். நீங்க வந்துட்டு பேபி என்ன அப்படின்னு இந்த மாதிரி கேக்குறீங்க. அவன் எதுவுமே சொல்லல. ஜஸ்ட் கிஸ் பண்ணிக்கிட்டே உங்க நெக் பக்கத்துல அதான் ஷோல்டர் கிட்ட வந்துட்டு ஒரு பைட் பண்றான். அப்பவே உங்களுக்கு புரியுது அவன் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இருக்கான்னு. உங்களுக்கு அவன் லைட்டா பைட் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அவன் அப்படி இருந்தா மட்டும்தான் அது மாதிரி பைட் பண்ணுவான். நீங்க வந்துட்டு ஓகே பேபி லவ் யூ
ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அவன் அவ்வளவுதான்டா, நீங்க ஓகே சொன்னது மட்டும்தான் அப்படியே அவங்கள வந்துட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டு பெட்ல வந்துட்டு லகையாக வைக்கிறான். லகைய வச்சுன்னு டக்கு டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் பறக்குது. நீங்க வந்துட்டு அப்படியே அவனே கண்ணியே பாத்துட்டு இருக்கீங்க. அவன் ஒரு வார்த்தை கூட பேசல உங்ககிட்ட. நீங்க வந்துட்டு பேபி அப்படின்றீங்க. அவன் வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி இடம் மட்டும் செக் பண்ணா. அவன் ஃபேஸ்ல ஒரே ஒரு ரியாக்ஷன் கூட இல்லை. நீங்க வந்துட்டு ஏன்னா உனக்கு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு டக்குன்னு கேக்குறீங்க. அவன் உங்க இன்னும் கிட்ட வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான். நீங்க வந்து அப்படி கேக்குறீங்க வந்துட்டு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை தான் சொல்றான். அத வாயத்தை வந்து சொல்லாமே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை தான். தென் அவ்வளவுதான்டா அப்படியே இன்சைட் பண்ணிடுறான். பேபி பேபி அவ்வளவுதானா, மட்டும்தானா, அம்மா மட்டும்தானா அப்படின்னு மாதிரி கேக்குறீங்க. அவன் அவ்வளவுதான், அவன் பாட்டு ப்ளஷர் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்ற மாதிரி அவன் பாட்டு பண்ணிட்டு இருக்கான். நீங்களும் பேபி எதனா சொல்லுடா, லவ் யூ பேபி, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துல அந்த செக்ஷனும் முடிஞ்சிருது. அப்படியே வந்துட்டு உங்க செஸ் மேலே தூங்கிடுறான். இதுதாண்டா அவங்களோட டெய்லி ரொட்டீன். அவன் வந்துட்டு ரொம்ப டயர்டா ஒரு மாதிரி மூட் சரியில்லாத டைம் மட்டும்தான் அது பண்ண மாட்டான். மீதி எல்லா நாளுமே பண்ணுவான். அவனுக்கு உங்க கூட பண்ணியா அவனு அவ்வளவுதான் மொத்தத்துல பண்ணிருவான். உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி அவனுக்கு பிடிச்சிருந்தா கடைக்கு போனானா வீக்லி ஒன்ஸ் ஆச்சு போனானா ஒரு சில்கி நைட்டி வாங்காம வரவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு அது ரொம்ப பிடிக்குமா இல்ல உங்களுக்கு போட்டா அது நல்லா இருக்குமா அப்படின்லாம் இல்ல. அது வந்துட்டு அவனோட முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இதே மாதிரிதானா டேஸ் போயிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு 1.5 years ஆயிருச்சு. என்ன பேபி இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கேட்கலாம். ஏன்னா அவர் வந்துட்டு கரெக்டா ரிலீஸ் ஆகும் போது வந்துட்டு வெளியே எடுத்துருவாரு. அதுல மட்டும் ரொம்ப தெளிவா இருப்பாரு. நீங்க வந்துட்டு ஏன்டா அப்படின்லாம் கேட்பீங்க. அவன் ஆனா அதுக்கு பதில் சொல்ல மாட்டான். நீங்க வந்துட்டு பேபியும் வேணாம் அப்படின்னு இந்த மாதிரி நீங்க யோசிச்சுட்டு நீங்க பாட்டு இருப்பீங்க. இப்போ ஒரு 5 day அப்படியே உங்களுக்கு வந்து நீங்களா செம்ம டென்ஷன் ஆகுது. உங்களால முடியல நிறுத்தி ஏதோ அவனை பேச வச்சு அவனை உங்களுக்கு மொத்தத்துல நீங்க வந்து ஸ்டார்டிங்ல எவ்வளவோ பேசிருக்கீங்க, பிடிக்கலையா அது இதுன்னு நிறைய பேசுவீங்க. அவங்க கூட சேர்ந்து உங்களுக்கும் இப்ப பேசத்தே விட்டீங்க. நீங்களும் கம்மியா பேச ஆரம்பிச்சிட்டீங்க அவங்க கிட்ட. அப்ப வந்துட்டு நீங்க எப்படியாச்சும் பேசணும் அப்படின்ற மாதிரி நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க ஹால்ல. ஒரு ஈவினிங் டைம் வந்துட்டு நீங்க வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்க. உங்களுக்கு அப்படியே மைண்ட்ல என்னென்னவோ ஓடிட்டு இருக்கு. நீங்க டக்குன்னு போன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு போர் அடிக்குது. டக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு கால் வருது. என்ன கால்னு பாக்குறீங்க. அது வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட், அதான் நம்ம நிக்கி வச்சுக்கலாமே, செங்க கூட வைஃப், அவங்க தான் இப்ப போன் பண்றாங்க. நீங்க எடுத்து ஹலோ சொல்றீ அப்படின்றீங்க. என்ன பேபி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா. எனக்கு என்ன கேடு, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க மேடம் சொல்லுங்க பேபி அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. எனக்கு என்னங்க என் புருஷன் கூட நான் செம்ம ஜாலியா இருக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு டக்குன்னு சொல்றா. நீங்க வந்துட்டு அப்படியா, நீ நல்லா வாழ்றடி வாழ் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஏன்டி நீ வாழலையா அப்படின்ற மாதிரி கேட்க. எனக்கு நானும் நல்லா ஹாப்பியா தான் இருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு விஷயம் தாண்டி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இன்னுமா அவன் பேசல அப்படின்ற மாதிரி அவன் வந்து டக்குன்னு கேக்குறா. அவன் பேசவே மாட்டேன்டாண்டி, எனக்கு அதாண்டி பிரச்சனை அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. பேசாம அவன்கிட்ட நீ பேசாம அப்படின்னு. என்னால முடியாது பேபி. அவன்கிட்ட பேசாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அவன் கூட இருந்தா நான் அவனை பேசிட்டே இருப்பான். அவனை பேபி போட்டு கூப்பிடுவேன், டா போட்டு கூப்பிடுவேன், டேன்னு கூட கூப்பிட்டு பாட்டான். ஆனா அவன் பதிலுக்கு என்ன திட்ட கூட மாட்டான் அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் பண்ணி பாட்டியா? நீ அவன்கிட்ட பேசாம இருறி, எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணி பேசாம இருறி, அது எப்படியாச்சும் ஒர்க் ஆகுதான்னு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கா. சரி ட்ரை பண்ற. பேபி பாடி டைம் ஆயிடுச்சு, இதுக்குதான் வந்துக்கிறேனாடி நானு, மூடிக்கணும் வா, எனக்கு என்னால முடியாது வா, நீ என்னால முடியாது, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது வாடி அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் பின்னாடி நீங்க வந்து உங்க பின்னாடி இல்ல அங்க போன்ல வந்து பேபி பேபி என்னோட பேபி கூப்பிடுது பேபி நான் போறேன் பாய் குட் நைட் அப்படின்ற மாதிரி ஒரு டக்குனு சிரிச்சுக்கிட்டே போன் கட் பண்ணா. வாழ்றாடா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் கட் பண்ணிடுறீங்க. சொன்ன மாதிரி நம்ம பேசாம இருந்து ட்ரை பண்ணி பாப்போமா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு இப்போ கரெக்டா வந்துட்டு சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிடுறீங்க டைனிங் டேபிள்ல. அப்போ வந்துட்டு நாக்கிங் சவுண்ட் கேக்குது. நீங்க வந்துட்டு
ப்ரிப்பேர் ஆகுவாயான்னு ப்ரிப்பேர் ஆகும். அவன்கிட்ட பேசவே கூடாது. நம்ம முன்னெல்லாம் நிறைய பேசுவோம், இப்ப கம்மி ஆக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு பேசவே கூடாது, அதான் முக்கியமான விஷயம். அவன் கேட்க மாட்டான், எனக்கே தெரியும். அவனும் பேச மாட்டேங்கிறான், நம்ம பேச மாட்டோம். பேசாம இருந்து பார்ப்போம், அவன் அப்பயாச்சும் நம்ம கிட்ட பேசலான்னா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே நாக்கிங் சவுண்ட் கேக்குது, நீங்க போயிட்டு டோர் ஓபன் பண்ணீங்க. அவன் அப்படியே நிக்கிறான். நீங்க வந்துட்டு அவனோட ஷூட், அதான் அந்த பேகை வந்துட்டு வாங்கிட்டு வந்து டேபிள்ல வைக்கிறீங்க. வச்சுட்டு நீங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டீங்கடா கிச்சனுக்கு. எப்பயுமே நீங்க கோட் கைட்டுவீங்க, நீங்க கைட்ல. அவன் வந்துட்டு என்னடா எப்பயும் கோட் கைட்டுவா, நீங்க கைட்டவே இல்லை அப்படின்ற மாதிரி திருன்னு முழிச்சுட்டு அவனே கோட் கைட்டி அந்த சோஃபா மேல போட்டுட்டு அவன் போயிட்டு அவனோட பிளேஸ்ல, அதான் அந்த சோஃபால போயிட்டு உட்காடுறான். எப்பயும் பண்ற ரொட்டீன் தானே. அவன் போயிட்டு அதே பிளேஸ்ல உட்காரான். நீங்க தண்ணி எடுத்து வந்து அவன் கிட்ட நீட்டுறீங்க. நான் வாயை கூட திறக்கல. அவன் வந்து டக்குன்னு அந்த தண்ணியை வாங்கிட்டு குடிச்சிட்டு டேபிள் மேல வச்சுட்டு எல்றான். நீங்க வந்துட்டு அப்படியே நேரா கிச்சன் போயிடுறீங்க. எப்பயும் சொல்லுவீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாடா அப்படிலாம் சொல்லுவீங்க. ஆனா இன்னைக்கு எதுவுமே சொல்லல. வந்துட்டு உங்களை திருன்னு பாக்கலாம். நீங்க போயிட்டீங்க நேரா. இப்போ அப்படியே வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கீழே இறங்கி வரான். நீங்க வந்துட்டு அப்படியே சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க. அவன் வந்து உட்காந்து சாப்பிட்றான். நீங்க எதுவுமே சொல்லல, அவனும் சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப சாப்பிட்டு முடிச்ச உடனே நீங்க பேசுவீங்கன்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கான். பட் பேசவே இல்லை. நீங்க அமைதியாவே இருக்கீங்க. உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. அவன்கிட்ட பேசாமே உங்களால இருக்க முடியல. ஒரு மாதிரி சோகமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. என்னன்னு கேட்டலாமா அப்படிலாம் இருக்கு. பட் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் போயிட்டு ஸ்ட்ரைட்டா வந்துட்டு திருப்பியும் அவனோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து போய் வச்சுட்டு ஹாலில் உட்காந்துட்டு அதை பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு இருக்கு. அவனே வந்துட்டு ஆனா அந்த ஃபைலை தான் பார்த்துட்டு இருக்கான். அவனோட தாட்பெல்லாம் ஏன்னைக்கு அவன் என்கிட்ட பேசவே இல்லை, என் மேல கோவமா, எதனா தப்பா பண்ணிட்டியா, தயாங்க எதனா பண்ணிட்டியாடா, அவ ஏன்டா அவன்கிட்ட பேச மாட்டான்டா அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ள அவனே வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். நான் வெளியே சொல்லவே இல்லை. அவனோட கான்சென்ட்ரேட் ஃபுல்லா அப்படியே டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. அவன் வந்துட்டு அந்த ஃபைலையே ஒழுங்கா பார்க்கல. அவன் டக்குன்னு ஃபைலை மூடி வச்சிடறான். அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே சோஃபா மேல சாஞ்ச மாதிரி படுத்துட்டு இருக்கான். நீங்க அப்படியே முடிச்சுட்டு வந்துட்டு டிவி ஆன் பண்ணி உட்காந்துக்கிறீங்க. எப்பயுமே நீங்க வந்த உடனே போய் படுத்துருவீங்கன்னு இல்ல, சில பல வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு லேட் ஆயிடும். அதனால எப்பயுமே நீங்க டிவிலாம் மதியம் மட்டும்தான் பாப்பீங்க. வீட்டுல அவன் வந்த பிறகு பாக்க மாட்டீங்க. இப்போ அதே மாதிரி டிவி வந்துட்டு ஆன் பண்ணிட்டு நீங்க உட்காந்துறீங்க. அவன் வந்துட்டு என்னோட சவுண்ட் கேக்குதுன்னு எழுந்து பாக்குறான். நீங்க டிவி போட்டிருக்கீங்க. ஹால் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு அப்படியே சோஃபால உட்காந்துட்டு இருக்கீங்க. அவன் வேற சோஃபா, நீங்க வேற சோஃபால உட்காந்துட்டு இருக்கீங்க. டிவி ஆன் பண்ணிட்டீங்க, அது வான்னு ஓடிட்டு இருக்கு. நீங்க அப்படியே டிவியே மறைச்சு பாத்துட்டு இருக்கீங்க. அவன் உங்களையே மறைச்சு பாத்துட்டு இருக்கான். என்னடா அது, எப்பயும் அவன் முடிச்சுட்டு வந்த உடனே நம்ம போயிடுவோம், இன்னைக்கு ஏன் அவன் வரல, ஏன் இங்க வந்து உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் தாட் வந்துட்டு அப்படி போயிட்டு இருக்கு. ஏன் வரல எனக்கு தெரியாது, இன்னைக்கு பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்க மைண்ட்ல வந்துட்டு இதேதான் அவன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. நீங்க வந்துட்டு இப்பயாச்சும் கேளுடா, வாய திறந்து கேளு, வாடி போலாம் அப்படின்னு சொன்னாதான்டா வருவேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே அந்த டிவிய வந்து காமெடி ஷோவே ஓடினா கூட நீங்க அப்படியே மறைச்சிதான் மாத்துட்டீங்க. இப்போ கொஞ்ச நேரம் தான் அவனால அந்த பொறுமையே கண்ட்ரோல் பண்ண முடியல. 1 hour ஆயிடுச்சு. ஒரு 8:30 மாதிரி. நீங்க 7:30க்கு தான் போயிடுவீங்க உள்ள. ஆனா 8:30 ஆயிடுச்சு. 1 hourக்கு மேலே ஆகுது. இப்போ 30 அதான் 8:45 ஆயிடுச்சு. இப்போ அவனு வந்துட்டு டைமை பார்த்துட்டே இருக்கான். அந்த டிவில வந்துட்டு அடிக்கடி டைம் ஓடிட்டு இருக்கும் இல்லையா, அந்த டைம் பாக்குறான். அவன் போன் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். நீங்க வந்துட்டு உங்களை பாக்குறான், போனை பாக்குறான், டைம் பாக்குறான், உங்களை பாக்குறான், சரி டிவி பாக்குறான், உங்களை பாக்குறான். நீங்க வந்துட்டு ஆனா நகர கூட மாட்டேங்கிறீங்க, டிவிய மொச்சி பாத்துட்டு இருக்கீங்க. அவனுக்கு அவ்வளவுதான், அவனால பொறுமையா கண்ட்ரோல் பண்ண முடியல. கம்முன்னு வந்துட்டு உங்க பக்கத்துல உட்காந்துடுறான். நீங்க வந்துட்டு எப்பயாச்சும் பேசுடா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. அவன் வந்துட்டு வாயத்தோர்களா கம்முன்னு உட்காந்துட்டே இருக்கான். நீயும் உட்காரும் போது நான் உட்கார முடியாதா, ஆம்பளை உனிக்கே எவ்வளவு இது இருக்குன்னா பொம்பளை எவ்வளவு இது இருக்கும் எனக்கு அப்படின்னு நீங்க வந்துட்டு அவனுக்கு போட்டியா உட்காந்துட்டு இருக்கீங்க. அவன் வந்துட்டு திருப்பி டைம் பாக்குறான். 9 o'clock ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேல செட் ஆகாது, நாளைக்கு மீட்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் மைண்ட்ல ஓடிச்சான்னு தெரியல. டக்குன்னு வந்துட்டு உங்க ஹேண்டை பிடிக்கிறான். நீங்க அவனை வந்துட்டு பார்க்கவே இல்லை. அவன் ஹேண்டை பிடிச்சி கொஞ்சம் அவனை பார்த்த மாதிரி இழுக்கிறான். நீங்க வந்துட்டு அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது இல்லையா. அவனை அப்படியே பாக்குறீங்க. பார்த்த செகண்ட் கூட தெரியல. நீங்க இப்ப பெட்ல இருக்கீங்க, உங்களுக்கே தெரியல எப்படி தூக்கணும், எங்க வந்தா எப்படின்னு. ஆனா ஒரு வார்த்தை கூட பேசல.
அதான் இங்க முக்கியமான விஷயம். நோட் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி. நீங்க இப்ப பெட்ல இருக்கீங்க, உங்க ட்ரெஸ் எல்லாம் பறந்துட்டு இருக்கு. டக்குன்னு டிசைட் பண்ணா நீங்க வந்துட்டு அப்படின்றீங்க. வந்துட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்கா. நீங்க வந்துட்டு அப்படியே அவனை கண்ணியே தான் பாக்குறீங்க. நான் வாயில இருந்து வார்த்தையே வரல, மூச்சு மட்டும் விடுறீங்க. அவனும் அப்படியே நீட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் தான் அப்படியே வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு மேல படுத்துறான். நீங்க வந்து அவன் அப்படியே படுத்த உடனே தூங்கிடுவான். உங்களுக்கு நல்லா தெரியும். இது பண்ண உடனே அவனோட இந்த ரொட்டீன் வேலைன்னா அதை பண்ணா அவன் தூங்கிடுவான். பண்ணி முடிக்கிறானோ அப்படியே ஜஸ்ட் முடிச்ச உடனே அப்படியே உங்க மேல படுத்தான்னா அப்படியே தூங்கிடுவாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க வந்துட்டு அப்படியே பாக்குறீங்க அவன் தூங்கிட்டான்னு. நீங்க வந்து அப்படியே உங்களுக்கு சத்தியமா அழுகு வந்திருக்கும் இன்னைக்கு. ஏன்னா அவன் இவ்வளவு பண்ணியுமே என்கிட்ட பேசல அப்படின்னுட்டு உங்களுக்கு அழுகையதான் வந்திருக்கும். நீங்க அப்படியே டிஎஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த செக்ஷன் ஃபுல்லா முடிச்சிருப்பீங்க. ஆனா ஒரு வார்த்தை கூட நீங்களும் பேசிருக்க மாட்டீங்க, அவனும் பேசிருக்க மாட்டான். அந்த வீடே சைலண்டா இருக்கும். அந்த வீட்டுல யாருமே இல்லை, நீங்க 2 பேர் தான். மேட்ஸ் எல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. நீங்க ஒண்டிதான் பாப்பீங்க. அவனும் இந்த சண்டே மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாம இந்த எப்படி சொல்றது, உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம உங்ககிட்ட பேசாம எதனா திங்ஸ் எல்லாம் ஒர்க் எல்லாம் பாத்துட்டு இருப்பான். இந்த வீடு கிளீன் பண்றது, அப்புறம் டிஷ் வாஷ் பண்றது. இந்த சண்டே டைம்ல அவனுக்கு தோணுச்சுன்னா பண்ணுவான் அதெல்லாம். நீங்க வந்துட்டு அப்படியே முழிச்சுதான் இருக்கீங்க. அவனை பாக்குறீங்க, உங்க கண்ணுல இருந்து தண்ணி வருது. நீங்க அப்படியே அழுகுறீங்க. உங்களுக்கு தெரியல, நீங்க வந்துட்டு பேச மாட்டோம்ல அப்படின்ற மாதிரி. அப்ப கூட வாயை திறந்து பேசல. எங்க அவனுக்கு கேட்குமோன்னு மனசுக்குள்ளே அவன் பேச மாட்டான், அவ்வளவுதான், நம்ம மேல ஒண்ணுமே இல்லை அவனுக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தேம்பி தேம்பி அழுவுறீங்க நீங்க. பட் சத்தம் வருது, பட் நீங்க பேசுற சத்தம் வந்துட்டு கேட்காத மாதிரி. நீங்க கொஞ்ச நேரத்துல அழுது அழுது தூங்கிட்டு இருப்பீங்க. இப்போ இவ்வளவு நேரம் முழிச்சிட்டு தான் இருந்திருப்பான். எப்பயும் தூங்குறவன் இன்னைக்கு தூங்கவே இல்லை. ஏன்னா நீங்க இன்னைக்கு அவன்கிட்ட சுத்தமாவே பேசல. அவன் வந்துட்டு டக்குன்னு நிமிர்ந்து பாக்குறான் உங்களை. நீங்க அழுதுட்டு தூங்கிருப்பீங்களே, உங்க கண்ணெல்லாம் டீஸ் இருக்கு. அதை வெயிட் பண்ணிட்டு உங்க ஃபோரில் ஒரு கிஸ் பண்ணிட்டு உங்க நெக்ல அவனோட ஃபேஸ் வச்சுட்டு கிஸ் பண்ணி லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க இந்த செகண்ட் வந்துட்டு ரியலாவே தூங்கிட்டீங்க. உங்களுக்கு வந்து சுத்தமாவே தெரியல என்ன நடக்குதுன்னு. டீப் ஸ்லீப்ல இருக்கீங்க. வந்துட்டு நெக்ல அப்படியே கிஸ் பண்ண மாதிரி லவ் யூ சொல்லிட்டு மிஸ் யூ, ஏன் நீ பேசல இன்னைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்படியே தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் எழுறதுக்கு முன்னாடி நீங்க எழுந்திருப்பீங்க. அவன் ஹக் பண்ண மாதிரியே தான் படுத்துட்டு இருக்கான். நீங்க அப்படியே உங்களுக்கு மைண்டே அப்செட்டா இருந்திருக்கும். நீங்க சீக்கிரமே எழுந்துடுறீங்க இன்னைக்கு. அப்படியே எழுந்துட்டு அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு நீங்க வந்துட்டு கம்மனே படுத்துட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துல சூரிய ஒளியம் ஃபேஸ்ல அடிக்க வந்துட்டு அப்படியே பொறுமையா எழுதான். நீங்க அப்படியே ரசிச்சு பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. அவன் நகரத்தை பார்த்தோடனே உங்களுக்கு டக்குன்னு கண்ணை முடிக்கிறீங்க. லைட்டா அந்த ஓர கண்ணால பார்ப்பாங்கன்னு வாங்கல்ல, கண்ணை திறந்த மாதிரி இருக்காது, மூண மாதிரியும் இருக்காது. அப்படி ஒரு சிங்கிள் கேப்ல வந்துட்டு பாக்குற மாதிரி அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் என்ன பண்றான்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. அவன் எந்திரிச்சிட்டு உங்களை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு உங்க ஃபோரில் ஒரு கிஸ் பண்ணிட்டு அவன் ஸ்ட்ரைட்டா வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டான். நீங்க வந்துட்டு நான் தூங்கிட்டு இருந்தாலும் இவன் பேச மாட்டானா அப்படின்ற மாதிரி உங்க மைண்ட்ல திருப்பியுமே தோண்டிச்சு. சுத்தமாவே உங்களுக்கு இருந்த நம்பிக்கை எல்லாம் போச்சுங்க. அவன் மேல எனக்கு விருப்பம்லாம் இல்ல, வெறும் இது மட்டும் தான், நம்ம கிட்ட எதுவுமே பேச மாட்டான், அவ்வளவுதான், நம்ம லைஃப் இவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி உங்க மைண்ட்ல என்னெல்லாம் ஓடுது. உங்களுக்கு திருப்பியுமே அழுகு வருதுடா. நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் யோசிச்சிட்டே இருக்கீங்க. இப்போ அப்படியே அன்னைக்கு வந்துட்டு எப்பயும் போல அதே நார்மல் ரொட்டீன். ஆனா நீங்க பேசவே இல்லை. அதான் இப்போ முக்கியமான விஷயம். அவன் வந்துட்டு ஆபீஸ் கிளம்புறான். அவன் வந்துட்டு எழுந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்திரிச்சு நிக்கிறான். நீங்க வந்துட்டு நின்ன உடனே அவனை பாக்குறீங்க. வந்துட்டு நின்றுட்டு உங்களையே பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியும் அவன் வந்துட்டு நீங்க ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணி அனுப்புவீங்க. அது அவனுக்கு நல்லா தெரியும். பண்ணுவாளா அப்படின்ற மாதிரி அவனும் எதிர்பார்ப்போட ஒரு மாதிரி நிக்கிறான். நீங்க வந்துட்டு உங்களுக்கு அப்படியே இருக்கிற வரைக்கும் உள்ள போயிடலாம் அப்படின்லாம் தோணுது உங்களுக்கு கிச்சனுக்குள்ள. பட் என்ன பண்றது, கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா உங்களை நீங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 hours மேல வந்துட்டு பேசாம இருக்கீங்க. அதான் இப்ப உங்களுக்கு பிரச்சனைய. நீங்க வந்துட்டு அப்படியே அவங்க கிட்ட போயிட்டு ஹக் பண்ணிட்டு
ஹக் பண்ணிட்டு அங்க பிரேக் பண்றீங்க. அவன் கீழே பெண்ட் பண்றான் எப்பயும் போல. நீங்க அவனோட ஃபோர்ல கிஸ் பண்ணிட்டு சீக்ஸ்ல ஒரு கிஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா நீங்க வந்துட்டு போயிடுறீங்க கிச்சனுக்கு. எப்பயும் போல நீங்க லவ் யூ சொல்லுவீங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, சாப்பாடு எடுத்து வரேன் அது இதுன்னு சொல்லுவீங்க. பட் எதுவுமே இன்னைக்கு வந்து நீங்க சொல்லல. அதான் அவனுக்கு பிரச்சனையே. நேற்று வந்து அவன் என்கிட்ட பேசவே இல்லை அப்படியே இந்த மாதிரி அவன் மைண்ட்ல யோசிச்சுட்டு அவன் அப்படியே நின்றுட்டுக்கே இருக்கான். நீங்க வந்துட்டு கிச்சன் போயிடுறீங்க. அவன் வந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes நின்றுட்டு அவ்வளவுதான்டா அவன் எதுவும் பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுறான். அவனுக்கு செம்ம டல்லா இருக்கு. அவன் வந்துட்டு அப்படியே ஆஃபீஸ் போயிடுறான். நீங்க வந்துட்டு அப்படியே கிச்சன்ல இருந்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, எதுவுமே பேச மாட்டான் போல, நான் பேசலாலும் பேச மாட்டேன்றான், நான் பேசினாலும் பேச மாட்டேன்றான், முடிஞ்சிச்சு வேணும் நிலமான தாண்டி அப்படின்ற மாதிரி. ஒருவேளை நான் இங்க இல்லைன்னா அவன் ஹாப்பியா இருப்பானோ, நான் இருக்கிறதுனால தான் அவனுக்கு பிரச்சனையும் அப்படின்ற மாதிரி நீங்க மைண்ட்ல வந்துட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களால அப்படி இருக்கு உங்களுக்கு மைண்டு. நீங்க வந்துட்டு அப்படியே டென்ஷனா இருக்கீங்க. இப்போ பேங்க் சைடு வந்தா வந்துட்டு ஆஃபீஸ் போறான். ஒரு மாதிரி செம்ம அப்செட்டா இருக்கான். அவங்க அதான் கூட வேலை செய்யறவங்க, அதான் அவனுக்கு கீழே அதான் அவனோட ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ், அவங்க எல்லாத்திட்டையுமே அவன் பேச மாட்டான். முக்கியமா அந்த செக்ரட்டரி வருவாங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்துட்டு சார் மீட்டிங் இருக்கு எத்தனை மணிக்கு அப்படி கேட்பான். சார் இன்னும் 1 hourல. ஓகே சார் 12 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. ஓகே அப்படி எதாவது சொல்லுவான். அதுக்கு மேல பேசவே மாட்டான். ஓகே எத்தனை மணிக்கு கிளம்பணும் அவ்வளவுதான், அதுதான் சொல்லுவான். அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்ல மாட்டான். இப்போ அப்படியே வந்துட்டு எல்லாரும் பவ் பண்றாங்க. அவன் பவ் கூட பண்ணல. வந்துட்டு ஸ்ட்ரைட்டா வந்துட்டு அவன் கேபின்ல உட்காடுறான். ஷெட்யூல்ஸ் எல்லாம் வந்து அந்த பிஏ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு ஓகே அவ்வளவுதான். அவன் இன்னைக்கு அவங்க பண்ணி போயிடுறாங்க. வந்துட்டு உட்காந்துட்டே இருக்கான். ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ண ட்ரை பண்றான். பட் முடியல. நேத்தே அவன் ஒர்க்கை பார்த்துருக்க மாட்டான். வீட்டுக்கு போயிட்டு எப்பயுமே ஒரு ஃபைல் இல்ல 2 ஃபைல் பார்ப்பான். அதுவும் பார்க்கல. நீங்க வந்து எப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னா அவன் மைண்ட்ல நீங்க வந்துட்டு அவன்கிட்ட பேசல. இன்னைக்கு காலைல அவன்கிட்ட லவ் யூ சொல்ல, நைட்டு குக் பண்ணும்போது லவ் யூ சொல்லுவீங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்க சொல்லிட்டே இருப்பீங்க. ரைட் தேர் அதெல்லாம் சொல்லுவீங்க, செமையா பண்றதுலாம் சொல்லுவீங்க. ஆனா இன்னைக்கு நேற்று நைட் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. கொம்பனே இருந்திருப்பீங்க. அவனுக்கு அதேதான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஏன் அவன் என்கிட்ட பேசல அப்படின்னுட்டு ஃபுல்லாமே நடவடிக்கை ஃபுல்லாமே வேற மாதிரி இருக்கிறதுனால உனக்கு அப்படியே மைண்ட் அதே தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ மதியம் ஆயிடுச்சு. நீங்க சாப்பாடு எடுத்து வருவீங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா டெய்லியும் இந்த 1 year நீங்க வந்து 1.5 வருஷமா நீங்க வந்து சாப்பாடு எடுத்துன்னு வருவீங்க. ஃபர்ஸ்ட் டேல இருந்து அவனுக்கு அப்பா அம்மா எல்லாம் இருந்திருப்பாங்க. ஆனா பட் இப்போ இல்ல. கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 monthலயே அவங்க வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல போயிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்ல. அவங்கதான் அம்மா சொல்லிட்டு போயிருப்பாங்க, இதெல்லாம் பண்ணுமா, அவன் கொஞ்சம் கோல்ட் தான், யார்கிட்டயும் பேச மாட்டான் சரியா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அவன் வந்துட்டு அதான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அவங்க அப்பா அம்மா கூட இருந்திருப்பான். காலேஜ் முடிச்ச உடனே கம்பெனியை ரன் பண்றேன்னு சொல்லிட்டு தனி வீடு எடுத்து அவன் அங்கேயே தான் தங்கியிருப்பான். இப்ப இருக்கிற வீடு தான் நீங்க வந்துட்டு அவன் அப்போ இருந்து இருந்த வீடு. ஓகேவா? உங்க அப்பா அம்மா வேற வீட்டுல தான் இருந்தாங்க. அப்போ அவங்க இல்லாத போது நீங்க அந்த வீட்டுக்கு பெருசா போகலாம் மாட்டீங்க. அந்த வீடு க்ளோஸ்ல தான் இருக்கும் எப்பயுமே. இப்போ வந்துட்டு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், வருவா அப்படின்னுட்டு. அவனும் வெயிட் பண்றான். நீங்க வரவே இல்ல. டக்குன்னு போன் எடுக்கிறான். உங்களுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்றான், சாப்பாடு எடுத்து வரையா அப்படின்ற மாதிரி டைப் பண்ணி அனுப்புறான். 1 tick தான் விழுது, டபுள் டிக்கே விழுல. நீங்க ஆஃப்லைன்ல இருக்கீங்க. நீங்க என்ன ஆஃப்லைன்ல இருக்கா, எப்பயுமே ஆன்லைன்ல இருப்பாளே, இல்லைன்னா டபுள் டிக்காச்சும் விழும், இன்னைக்கு 1 tick தான் விழுது அப்படின்ற மாதிரி அவன் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அப்படியே அவனுக்கு வந்துட்டு டென்ஷன் ஆகுது. என்ன பண்ணலாம் யோசிச்சிட்டே இருக்கான். இப்போ வந்துட்டு ஈவினிங் தான் ஆயிடுச்சு. மதியம் ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடு அவன் சாப்பிட்டுருக்கே மாட்டான். அவன் மைண்ட் அதே தான் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு மேல வெறுப்பாயிட்டு ஈவினிங் வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டான். அவங்க கிட்ட போன்ல கூட பெருசா பேசவே மாட்டான். போன்லயே பேச மாட்டான். மிஞ்சி அவன் போன் பண்ணானா ஃபைல் விட்டு வந்துட்டு எடுத்துட்டு வா அவ்வளவுதான் சொல்லுவான். ரெட் ஃபைல் எடுத்துட்டு வா, ப்ளூ ஃபைல் எடுத்துட்டு வா, அவ்வளவுதான் சொல்லுவான். வேற எதுவுமே சொல்ல மாட்டான். இப்போ அது கூட இப்போ போனே பண்ணல. ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வரான். வீடு க்ளோஸ்ல இருக்கு. அவன் வந்துட்டு என்னடா வீடு க்ளோஸ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறான். நீ கொஞ்சம் ஒரு 6 o'clock வந்திருப்பான். டோர் ஓப்பன் பண்றான், க்ளோஸ்ல இருக்கு. ஓகேன்னு சொல்லிட்டு பேக்கி போட்டு உள்ள போயிட்டு அவனோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு கிச்சன் அங்க எங்கேன்னு பாக்குறான். எங்கேயுமே ஆளை காணும். டக்குன்னு ஒரு போன் எடுத்துட்டு
கால் பண்றான். ஓகே கால் பண்ணி பேசி ஆகணும், எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும் அப்படின்ட்டு வந்துட்டு உட்கார கூட இல்ல, நின்னுட்டே இருக்கான். திங்ஸ் எல்லாம் அப்படியே சோஃபா மேல கிடைச்சிட்டு அப்படியே நின்னுட்டே போன் பண்றான். ரிங் போகல, ரிங் வந்துட்டு போகுது, ரிங் போல நான் நீங்க எடுக்கல. வந்துட்டு என்ன ரிங் போது எடுக்க மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி நீட்டு அவன் டக்குன்னு வந்துட்டு திருப்பியும் கால் பண்றான். ஒரு 5 to 10 டைம் கால் பண்ணிருப்பான். பட் ரிங் போயிட்டே இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ஃபுல்லாமே சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு 10 டைமுக்கு மேல சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. அவனுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. எங்க போயிருப்பான்னு எங்கடி போனேன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு டென்ஷன்ல வந்துட்டு கதவை சாத்திட்டு போன் எடுத்து கால் பண்ணிட்டே வரான். இது வந்து சங்குக்கு கால் பண்றான். சங்குக்கு கால் பண்ணிட்டு ஹலோ மச்சான் சொல்றா என்னடா அப்படின்னு. ஒயன் வந்தாளா அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஒயன் இங்கேயே வரப்போறா சொல்றா, ஒயன் வந்தாளா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இல்ல மச்சான் வரலடா, உன் பொண்டாட்டி கொடுக்கறாளா பாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். அவ இங்கதான் இருக்கா, என் கூட தாண்டா இருக்கா, அவ தனியா தான் இருக்கா, நான் கேக்குற ஒரு நிமிஷம் இரு அப்படின்னுட்டு. நிக்கி ஒயன் வந்தாளாடி? இல்லடா நேத்து நான் அவள்கிட்ட பேசினேன், நேத்து பேசினதுடா, அதுக்கப்புறம் நான் அவளுக்கு காலும் பண்ணல, அவ என்கிட்ட பேச கூட இல்லை இன்னைக்கு அப்படின்ற மாதிரியா சொல்றா. மச்சான் வரலடா அப்படின்னு. ஓகே அப்படின்னு மச்சான் என்ன பண்ணா, அதுக்குள்ளே போன் கட் பண்ணிட்டான். வந்துட்டு இப்போ ஜிமின் கால் பண்றான். ஹலோ சொல்லு மச்சான், ஒயன் வந்தாளா? ஹேய் நான் அமெரிக்கால இருக்கான்டா. அங்க ஏன் போன? பிசினஸ் மீட்டுக்காக வந்தேன், நானும் உங்க தங்கச்சியும்னா நிலாவும்னா. அப்ப நீங்க வீட்டுல இல்லையா? இல்ல மச்சான் நாங்க ஊர்ல இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓகே வை என்ன அப்படின்றதுக்குள்ள டக்குன்னு கட் பண்ணிடுறான். இப்போ அப்படியே அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எல்லாத்துக்குமே போன் பண்றான். எங்க யார கேட்டாலுமே வரலன்னு தான் சொல்றாங்க. அவனுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. ஒயான் எங்க போனேன்னு 6 o'clock தேட ஆரம்பிச்சிருப்பான். இப்போ உங்களோட அதான் தயங்கோட பழைய வீடு இருக்கு இல்லையா, அங்க அந்த வீட்டுக்கு வந்துட்டு இப்போ கார் எடுத்துட்டு போறான். ரோடெல்லாம் செக் பண்ணிட்டே போறான், எங்கன்னா இருக்கீங்களான்னு. நீங்க எங்கேயுமே இல்ல. அந்த வீட்டுக்கு போய் பாக்குறான். அந்த வீடு க்ளோஸ்ல தான் இருக்கு. சொல்ல போனா அந்த சாவி அவன்கிட்ட இருக்கு. அதையும் வந்துட்டு யோசிச்சுட்டு எங்கேயும் வரல, எங்க போயிருப்பாவ அப்படின்ற மாதிரி டக்குனு யோசிக்கிறான். யோசி ஒருவேளை ஆர்பனேஜுக்கு போயிருப்பாளோ அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டா போவோம். அங்க கிளம்புறான். அங்க போயிட்டு போறான். அங்க ஒரு 1 hour ஆயிட்டு இருக்கும், 8 o'clock ஆயிட்டு இருக்கும். வந்துட்டு அகெயின் உங்களுக்கு போன் பண்றான். சுவிச் ஆஃப்லயே தான் இருக்கு. ஒரு 4-5 டைம் போன் பண்றான். சுவிச் ஆஃப் டென்ஷன் ஆகுது. அப்படியே இப்போ ஆர்பனேஜ்குள்ள என்ட்ரு ஆகுறான். ஹலோ மேம் அப்படின்னு. வாராயா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஒயன் வந்தால அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் பதட்டமா கேக்குறான். ஒயனா வரலப்பா. வரல? இல்லப்பா வரல. இங்க அவ முந்தானேத்து வந்தா, திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்து குத்தா, ஆனா 2 நாளா வரலப்பா. எனக்கு கால் கூட பண்ணல. ஓ ஓகே அம்மா நான் போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறான். என்ன பிரச்சனையா தாயாங் அப்படின்னு. இல்லம்மா ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பதட்டமா வெளியே வரான். அவனோட கார் எடுத்துட்டு எல்லா இடத்துமும் செக் பண்ணிட்டே இருக்கான். எங்கேயுமே ஆளே இல்ல. அவனுக்கு அப்படியே மந்தெல்லாம் பிச்சுக்குது. ஒரு வேலை வீட்டுக்கு போயிருப்பாளோ அப்படின்ற மாதிரி அவன் திருப்பியே வீட்டுக்கு வரான். அப்ப 10 o'clock ஆகுது. 6 மணிக்கு தேட ஆரம்பிச்சுவேன். 10 o'clock ஆயிருச்சு. அவன் எங்கெங்கயோ தேடுறான். அவனுக்கு கல்லியா வருது, கண்ணுல இருந்து தண்ணியா வருது. ஆண்டு போட்டு அடிச்சுட்டே வரான். எங்க போன ஒயன் அப்படின்னுட்டு. இப்போ அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு வரான். வீடு க்ளோஸ்ல தான் இருக்கு. அவன் திருப்பியும் கார் எடுத்துட்டு அந்த சிட்டி ஃபுல்லாமே தேடிட்டு இருக்கான். இப்போ நைட் வந்துட்டு ஒரு 1 இல்ல 2 ஆயிடுச்சு. வந்துட்டு எங்க போகணும் அப்படின்ற மாதிரி அழுகு வேற ஆரம்பிச்சான். ஒரு பீச் கிட்ட அவனோட காரை நிறுத்திட்டு அவன் வந்துட்டு அப்படியே காலையில இந்த ஸ்டேரிங் மேல படுத்துட்டு அழுகுறான். விட்டனாடி நீ தானே எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி அவன் அழுதுட்டு இருக்கான். அவனுக்கே தெரியல, அழுதுட்டே இருக்கான். டக்குனு அவனுக்கு ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. வந்துட்டு யாரு, நான் பேசுற மூட்ல இல்ல அப்படின்ற மாதிரி அவன் போனை வச்சிடறான். அக்கேன் அதே நம்பர்ல இருந்து அவனுக்கு கால் வருது. யாரு இது அப்படின்ற மாதிரி எடுத்து வந்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு எடுத்து ஹலோ அப்படின்றான். ஹலோ திஸ் இஸ் தாம் அப்படின்னு. யா அப்படின்ற மாதிரி சொல்றா. உங்களோட ஒய்ஃப் எங்க வீட்டுல தான் இருக்காங்க. நான் அவளோட ஃப்ரெண்ட். அவ தூங்கிட்டு இருக்கா. மதியம் வந்தா, இன்னும் எதுவுமே சொல்லல.
அவளோட ஃபோன் வந்து உடஞ்சிருச்சு, கோவத்துல உடைச்சிட்டா. நான் அவளோட ஃப்ரெண்ட், அவ நம்பர் கொடுத்துருக்கா என்கிட்ட, ஏற்கனவே உங்க நம்பர்லாம் இருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், எதனா ப்ராப்ளமா? அவ வந்ததுலேருந்து அழுதுட்டே இருந்தா. நான் சொல்லுமான்னு எனக்கு தெரியல. அவ நிலைமைய பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நீங்க இருக்கீங்களா? அவ்வளோ நேரத்துக்கு கால் பண்றேன்னு மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு தான் பேசுது. தாங்க உயிரே இப்பதான் வந்த மாதிரி இருக்கு. நீங்க எங்க இருக்கீங்க, நீங்க எங்க இருக்கீங்க, வீடு எங்க இருக்கு அப்படின்ற மாதிரியா வந்துட்டு டக்குன்னு கேக்குறான். அது வந்துட்டு இங்கதான் உங்க வீட்டுல இருந்து ஒரு 4 ஸ்ட்ரீட் தள்ளி ஒரு 13th வீடு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோடனே அவன் வந்துட்டு ஸ்ட்ரைட்டா கார் எடுத்துட்டு வரான். இப்போ வந்துட்டு 2:30க்கு மேல ஆயிடுச்சு. அவனு வந்துட்டு கார் எடுத்துட்டு வந்து அங்க நிறுத்தின உடனே ஒரு ஃபேமிலியா வந்துட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்துட்டு தஹங் வந்துட்டு ஸ்ட்ரைட்டா வந்துட்டு காலிங் பெல் அடிக்கிறான். அப்போ அந்த பொண்ணு தான் வருது, வந்துட்டு டோரை ஓபன் பண்ணுது. வாங்க, நான் உள்ள வாங்க அப்படின்னு. அவன் எங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். அவன் கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கு, அவன் ஃபேஸே ஒரு மாதிரி ரெட்டிஷா இருக்கு, மூக்கெல்லாம் தக்காளி பழ மாதிரி ஆயிடுச்சு. அவன் ரொம்ப அழுது இருக்கான், அவன் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, அவன் வேர்த்து அப்படி ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி மண்டையெல்லாம் ஒரு மாதிரி முடியெல்லாம் களைஞ்சிருக்கும், அப்படி வந்து நின்று இருப்பான். வாங்க நான் உள்ள அப்படின்னு. அந்த பொண்ணோட அம்மா அவங்க வந்து வெளியே வராங்க. இது தயாங் தம்பி தானே அப்படின்னு. ஆமாம்மா அவரு தான் அப்படின்னு. வாப்பா வா, நான் ஒயனோட அத்தை, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஒயனோட அத்தை தான். அவ சொன்னாலா என்னன்னு தெரியல, எங்களுக்கு கொஞ்சம் சண்டை வந்ததுனால நாங்க பெருசா அவங்க அப்பா அம்மாட்ட பேசிக்கிட்டது இல்லை. அவளை அப்பவே நான் வர சொன்னேன், ஆனா அவ ஆப்ரேஷன்ல தான் இருப்பேன்னு சொல்லிட்டா. இப்பதான் வந்திருக்கா ரொம்ப நாள் கழிச்சு. ஆனா அழுதுட்டே இருந்தாப்பா. எதுனா பிரச்சனையா அப்படின்னு. அவன் எங்க அப்படின்ற மாதிரி கண்ட தண்ணி வச்சுட்டு அவன் கேக்குறான். அவ மேல ஒரு ரூம்ல இருக்கா, வாங்க நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அங்க அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி செம்ம வீடா ஓடுறான். ஓடிட்டு ஒரு டோர் ஓபன் பண்ண போறான். இல்ல இல்ல அது இல்ல, இதுக்கு டோர் அப்படின்னு. ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி அங்க போறான். அது ஏன் ரூம், ஹஸ்பண்ட் இருக்காரு உள்ள தூங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு டோர் வந்துட்டு லொபுக்குன்னு ஓபன் பண்ணிட்டு உள்ள போறான். நீங்க அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க, பெட்ல படுத்துட்டு இருக்கீங்க. அவன் வந்துட்டு இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் அவளை கூட்டிட்டு போட்டா? இல்ல மார்னிங் போங்க, அவ தூங்கிட்டு இருக்கால. ஓகே, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அவளுக்குன்னு நாங்க தனியா ரெடி பண்ண ரூம் தான். அவ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா, ஏதோ ப்ராப்ளம் போல, அதான் வந்துட்டு இருக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க உள்ள போயிட்டு ஸ்டே பண்ணிட்டே போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல. ஓகே தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி தேங்க் வந்து டக்குன்னு சொல்றான். ஓகே ஓகே நீங்க பாருங்க, யூ கேரி, நான் போறேன், எங்க ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு அந்த வேற ரூமுக்கு போயிடுறாங்க. அந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க எல்லாம். இப்போ வந்துட்டு தேங்க் வந்துட்டு உள்ள வரான், லைட் ஆஃப் பண்ணிடுறான். ஆஃப் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்துட்டு உங்களை பாக்குறான். அந்த பெட் லைட் இருக்கும் இல்லையா, அதுல வந்துட்டு உங்க ஃபேஸ் நல்லா தெரியுது, நீங்க அழுது இருக்கீங்க நல்லா தெரியுது அவனுக்கு. அவனுக்கு வந்துட்டு செம்மையா அழுக வருது. உங்களை பார்த்தோன்னே வாயெல்லாம் மூடிட்டு அழுகுறான். ஐயோ என்னை விட்டு இவ்வளோ நேரம் எப்படி உன்னால இருக்க முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அவன் மைண்ட்ல அக்கச்சக்கமா ஓடுது. நீங்க தூங்கிட்டு இருக்கிறதுனால எந்த சத்தமும் போடாம அப்படியே படுத்துட்டு இருக்கான். அதான் நீங்க படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். அப்புறம் நீங்க வந்துட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்களா, அவனுக்கு மைண்ட்ல என்ன ஓடுதுன்னே தெரியல. அவனுக்கு அப்படியே மண்டே பிச்சுக்கும் போல. அவன் வந்துட்டு டக்குன்னு அவங்க அந்த அவனோட ஷூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, கோட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணி கடைசிட்டு வந்துட்டு உங்க பெல்ட் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு பெட்ல படுக்கிறான். அவங்க பக்கத்துல நீங்க வந்துட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சுத்தமாவே என்ன நடக்குதுன்னே தெரியல, சரி தூக்கம் மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. இங்க பக்கத்துல வந்து படுத்தவன் அவங்க ஃபேஸையே பார்த்துட்டு இருக்கான். இந்த டிம் லைட்ல அந்த நிலா வெளிச்சம் வர்ற மாதிரி உங்க ஃபேஸும் வந்துட்டு நல்லா தெரியுது. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு அவனோட வாய் மேல அவனோட ஹேண்ட் வச்சுட்டு அவன் அழுதுட்டு இருக்கான். என்னை விட்டு எப்படி போட்டோணுச்சு அப்படின்ற மாதிரி அவன் அழுதுட்டு இருக்கான். அவனுக்கு செம்ம எக்ஸ்பிரஷன் வந்துட்டு இருக்கு மூஞ்சில. என்னை விட்டு போகணும்னு அவளுக்கு இவ்வளோ ஆசையா, என்னை பிடிக்கலையா என்ன அப்படின்ற மாதிரி அவன் அழுதுட்டே இருக்கான். அவனுக்கு வந்துட்டு என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணுமே தெரில. உங்களை பார்த்ததுல ஹாப்பில அவன் அழுகிறதா இல்ல நீங்க ஏன் அவனை விட்டு போனேன்னு அவன் வந்துட்டு அந்த கஷ்டத்துல அழுத்தா அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே தெரியல. அவன் அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு, கதை 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 வந்துட்டு அப்படியே
கொஞ்ச நேரத்துல அவனால கண்ட்ரோலே பண்ண முடியல. கிட்ட வந்து உங்களை டைட்டா ஹக் பண்ணிடுறான். நீங்க வந்துட்டு அப்படியே தூக்கத்துல லைட்டா கலையிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. வந்துட்டு இன்னும் டைட்டா ஹக் பண்ணிட்டு அப்படியே அவனோட ஐஸ்ல இருந்து டிஎஸ் வந்துட்டு உங்க ஷோல்டர் மேல டக்குன்னு விழுந்துருது. அவன் வந்து டக்குன்னு அதை வெயிட் பண்ணிட்டு உங்களை இன்னும் டைட்டா ஹக் பண்றான். நீங்க வந்துட்டு அப்படியே வந்துட்டு நீங்க எழுறீங்க அப்படின்றீங்க. அவன் வந்துட்டு எதுவுமே சொல்லல, அமைதியா அப்படியே டைட் ஹக் பண்றான். இன்னும் டைட் ஹக் பண்றான். நீங்க தயங்க சொன்ன உடனே மூச்சு காத்து கூட கேப் இல்லாத அளவுக்கு வந்துட்டு டைட் ஹக் பண்றான். நீங்க வந்துட்டு என்னடா எப்படி இங்க வந்த அப்படின்னு மாதிரி நீங்க வந்து கேக்குறீங்க. பேபி ஏன்ட்ட பேசல நீ அப்படின்னு மாதிரி ஒரு வார்த்தை தான் கேக்குறான். எனக்கு வந்துட்டு அப்படியே டக்குன்னு கண்ணுல இருந்து தண்ணி வந்தது. நீங்க வந்துட்டு அமைதியா இருக்கீங்க. பேசுடி, ஏன் என்கிட்ட பேசல, என்கிட்ட சொல்லாம இங்க ஏன் வந்த அப்படின்ற மாதிரி அவன் அழுதுட்டே கேக்குறான். நீங்க வந்துட்டு அமைதியா இருக்கீங்க. பேசு, என்கிட்ட பேசுடி அப்படின்ற மாதிரி கத்தி சொல்றான். நான் வெளியே கேட்காத அளவுக்கு வந்துட்டு சொன்னோடனே நீங்க வந்துட்டு அமைதியா இருக்கீங்க. நீ பேசலன்னு வச்சுக்க அவ்வளவுதான் உனக்கு அப்படின்ற மாதிரி அவன் வந்து கொஞ்சம் கோபமா சொல்றான். நீங்க வந்துட்டு ஏன் பேசணும் தயா அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. இன்னும் டைட்டாக் பண்ணிட்டு நீ பேசணும் அவ்வளவுதான், நீ பேசணும் அப்படின்னு மாதிரி அவன் வந்துட்டு டைட்டாக் பண்ணிட்டே சொல்றான். ஏன் பேசணும், நீ ஏன் பேச மாட்டேன், நான் ஏன் உன்கிட்ட பேசணும், நான் பேசலன்னா நீ பேச மாட்டியா, நீ லவ் யூ சொல்ல மாட்டியா, நீ எதுவும் பண்ண மாட்டியா, எனக்கு சாப்பாடு எடுத்து வர மாட்டியா, எனக்கு தண்ணி எடுத்து தர மாட்டியா, இதெல்லாம் பண்ண மாட்டியா அப்படின்னு தேவி அழுதே சொல்றான். நீங்க வந்துட்டு முடியாது, பண்ண மாட்டேன் அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. நீ பண்ணுடி அப்படின்னு மாதிரி சொல்றான். முடியாது தயா அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. பண்றடி அவ்வளவுதான், நீ பண்ற அப்படின்னு மாதிரி நீங்க வந்து உங்களை பார்த்து சொல்றான். நீங்க வந்துட்டு என்ன பிடிக்காதவங்களுக்கு, என்கிட்ட பேசாதவங்களுக்கு, நான் லவ் யூ சொன்னா திருப்பி சொல்லாதவங்களுக்கு நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சோ மச், லவ் யூ, மிஸ் யூ. பேசுடி, பேசாம இருக்காது, என்னை விட்டு ஏன் இவ்வளவு தூரம் வந்த நீ அப்படின்னு மாதிரி கோபமா சொல்றான். நீங்க வந்துட்டு இப்ப சொன்னாலாம் சரிப்பட்டது, முன்னே சொல்லியிருக்கணும், நீ இதெல்லாம் நீ முதல்ல எழுந்துச்சு வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. எங்க போக சொல்ற, நீயே இங்க இருக்கும்போது என்ன எங்கடி போக சொல்ற அப்படின்ற மாதிரி உங்க கோபமா சொல்றான். பா, சைலண்ட் கிங்க்கு இப்ப கூட வார்த்தை நல்லா வருதே, கோவம் மட்டும்தான் அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. என்னாடி என்ன நினைச்சிட்டு இருக்க, என்னை விட்டு வந்து இங்க படுத்து தூங்கிட்டு இருக்க, நீ ஹாப்பியா? 6 o'clock உன்னை தேடிட்டு இருக்கேன். ஒரு புருஷன் மேல உனக்கு பாசம் இருந்தா எனக்கு ஒரு காலாச்சும் பண்ணி சொல்லிருக்கணும். நீ வாடி உனக்கு இருக்கு கால அப்படின்ற மாதிரி உன் தேவி சொல்லிட்டு இருக்கான். நீங்க வந்துட்டு நீ என்ன பண்றியோ பண்ணிக்கு போடா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. பாரி, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, ஒழுங்கா என்கிட்ட பேசிடு அப்படின்ற மாதிரி அவன் தேம்பிட்டே சொல்றான். பேச முடியாதுரா அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. பேசலன்னு வச்சுக்க, நான் என்ன பண்ணிடுவேன் உன்னை அப்படின்ற மாதிரி சொல்றேன். என்னடா பண்ணுவேன், நீ என்னடா பண்ணுவேன் அப்படின்னு உடனே டக்குனு உங்க ஷோல்டர் கிட்ட வந்து பைட் பண்றான். நீங்க வந்துட்டு எனக்கு மூடு இல்லை அப்படின்னு மாதிரி டக்குன்னு சொல்றீங்க. அவன் பைட் பண்ணோடனே அதுதான் அர்த்தம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் பைட் பண்ண உடனே நீங்க மூடு இல்லை அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்றீங்க. ஏன் இல்ல டெய்லி தானே பண்ணுவோம், இன்னைக்கு நீங்க எஸ் ஆயிட்டு வந்துட்டியா, எனக்கு தெரியாது, வேணும் அப்படின்னு மாதிரி தேம்பிட்டே சொல்றான். நீங்க வந்துட்டு எனக்கு இல்ல, நான் வரல, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு நமக்குள்ள, நீ தான் என்கிட்ட பேசுது, வாய வச்சிட வேண்டி அப்படின்னு மாதிரி அழுதுட்டே சொல்றான். நீங்க வந்துட்டு என்ன பண்றா அப்படின்னு மாதிரி நீங்க வந்துட்டு காமெடி பார்த்துருக்கீங்க. இன்னும் ஹக்ல இருந்து பிரேக்கே பண்ணல. அவன் டைட்டா ஹக் பண்ண மாதிரியே இருக்கான். உங்க ஷோல்டர் மேல அவன் ஹெட்டும், அவன் ஷோல்டர் மேல உங்க ஹெட்டும் இருக்கு. அதான் ஒருத்தர் பார்த்த மாதிரி ஹக் பண்ணிருக்கீங்க. வந்துட்டு அவ்வளவுதானா லவ் யூ எதுக்குடி சொன்ன அப்படின்னு மாதிரி அவன் சொல்றான். திருப்பி சொல்லுவான்னு நினைச்சேன், ஆனா நீதான் சொல்லலையே அப்படின்னு. எனக்கு அவ்வளவு இருக்கு தெரியுமா, உன்னதான் எனக்கு எல்லாமே, நீதான் எனக்கு உலகமே உனக்கு தெரியாது அப்படின்னு மாதிரி அவன் சொல்றான். நீங்க வந்து
எனக்கு தெரியாதுதான். நீ சொன்னாதானே தெரியும், இல்ல எதுனா பேசினாதானே தெரியும். நீ எதுவுமே பேச மாட்ட, உன்கிட்ட எதுக்கு நான் பேசணும், வீணா வேணவே வேணாம் போ அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அவனை புஷ் பண்ண ட்ரை பண்ணி, எங்கடி புஷ் பண்ண ட்ரை பண்ற அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதுட்டே சொல்றான். டிஎஸ் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கான் அடிக்கடி அவனோட ஹேண்ட வச்சுட்டு. நீங்க வந்துட்டு அவன் அழுகிறது நல்லா தெரியும், உங்களுக்கு ஒரு மாதிரி டீஸ் பண்ற மாதிரி இருக்கு. அவன் கொஞ்சமாச்சும் திருந்திட்டு நம்ம கிட்ட பேசுறான், அதான் முக்கியமான விஷயம். அவன்கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு தோணுது உங்களுக்கு. வந்துட்டு போடா அப்படின்ற மாதிரி தள்ள ட்ரை பண்ணி, என்னாடி புஷனே போ சொல்றேன் நீ எழுதி உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவன் டக்குனு உங்களை வந்துட்டு டவுன் பண்ணி அதான் நேரா வைக்கிற மாதிரி படுக்க வச்சு மேல ஓவராயி வராங்க. பாரா வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. நான் அடி பண்ணுவேன், உன்னால என்ன அடி பண்ண முடியும் எந்த நீ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இவங்க வந்துட்டு கிஸ் பண்ணிட்டே இருக்கான். ஃபேஸ்ல மோஸ்ட்லி கிஸ் பண்ண மாட்டான், மிஞ்சி போனா லிப்ஸ்ல ஒரு பிக் தான் தருவான் மிக்கோசேஷன் டைம்ல. நான் இப்போ நிறைய கிஸ் பண்ணிட்டே இருக்கான். நீங்க வந்துட்டு வேணாம் 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 அப்படின்னு இருக்கீங்க. என்ன வரைக்குமே வந்துட்டு இந்த வேணா நீங்க சொல்லவே மாட்டீங்க. நாடி தன்னால் வேணா சொல்லுவேடி நீ, இன்னைக்கு நம்ம வேணான்னு சொல்ற, எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். வேணா தயா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. பேபி சொல்லு அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பார்த்து சொல்லிட்டே இருக்கான். சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. சிக்ஸ பிடிச்சி அவனை பாக்குற மாதிரி வச்சுட்டு பேபி சொல்லு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நீங்க சொல்லவே இல்ல, அவன் பார்த்து உங்களுக்கு சிரிப்பு தான் வருது. இப்போ அழுக்குறான், அழுதுட்டே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். நீங்க வந்துட்டு அவனை எதுவுமே சொல்லல. வந்துட்டு பேபி சொல்றி இல்ல அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி கைய வாங்குறான். சொல்ல முடியாதுரா, நான் பண்றேன் பண்ணிக்கோ போ அப்படின்ற மாதிரி நீங்க வந்து திரும்பிங்க. சொல்ல மாட்டியா நில்லு அப்படின்ற மாதிரியே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்றா. நீங்க வந்துட்டு அமைதியா இருக்கீங்க. உங்களுக்கு வந்து சிரிப்பு வருது, என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க. அவன் அழுதுட்டே இருக்கான். அவங்கங்க அவனோட டிஎஸ் வந்து விழுந்துட்டே இருக்கு. வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நீங்க வந்துட்டு வேணா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. பேபி சொல்லு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டே இருக்கான். நீங்க ஆனா ஒண்ணுமே சொல்ல. அவன் வந்துட்டு ரெக்கனி கீழெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அவன் வந்துட்டு டச் பண்ண ஸ்டார்ட் பண்றான். நீங்க வந்துட்டு அப்படியே அமைதியா பல்ல கடிச்சிட்டு, முன்னையாச்சும் 3 பண்ணீங்க, 3 கூட பல்ல கடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு செம்மையா ஃபீல் ஆகுது. வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். பேபி சொல்லு பேபி இங்க பாரு, லவ் யூடி, என்ன பேபி சொல்றி ப்ளீஸ் பேபி சொல்லு பேபி, இங்க பாரு, எனக்கு ஓகேவா, இது நல்லா இருக்கா, இன்னும் நல்லா பண்ணட்டா, இங்கதானே உனக்கு ரொம்ப பிடிக்கும், இங்க பாரு என்கிட்ட பேபி சொல்லு பேபி அப்படின்னு மாதிரி அவன் அழுதுட்டே பண்றான். உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல, செம்மையா பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவன் பேசிட்டே பண்றான். அதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் விஷயம். பேபி சொல்றான். நீங்க சொல்ல மாட்டேன்டா, எனக்குன்னு மனசாச்சு இருக்குடா அந்த மாதிரி நீங்க வந்துட்டு அழுத்தமா முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கீங்க. பேசவே மாட்டேன்றீங்க அவன்கிட்ட. வந்துட்டு பேபி லவ் யூடி, பேபி சொல்லுடி, என்கிட்ட எதனா பேசு பேபி இங்க பாரு பேபி, லவ் யூ பேபி, இங்க பாரு பேபி, இப்படி பண்ணா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, பேசுடி அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு பண்ணிட்டே வந்துட்டு பேசிட்டே இருக்கான். நீங்க நான் தப்பா பேசிட்டே தான் இருக்கான். வந்துட்டு டக்குன்னு உங்களுக்கு அவனை பார்த்து அவன் வந்துட்டு ஒரு மாதிரி செம்மையா மூன் பண்ணிக்கிட்டே பேசிட்டே சொல்லிட்டு இருக்கான். வந்துட்டு சொல்ல உங்களுக்கு வந்துட்டு சொல்லிடணும் அப்படின்னு தோணுது. பட் உங்களுக்கு செம்மையா வலிக்குது. சாரி பேபி சொல்லு பேபி அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு பாதி கூட அவன் போயிருக்க மாட்டான். ஏன்னா அவன் எப்பயுமே வந்துட்டு ஒரு 1 ஹவருக்கு மேல போகும். ஆனா வந்துட்டு ஒரு ½ an hour கூட ஆயிருக்காது. வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடறான். சொல்லு பேபி ப்ளீஸ் பேபி அப்படின்ட்டு அவன் வந்துட்டு என்ன பிடிக்கலையா, நான் எது பண்ணல வீடு அப்படின்ற மாதிரி அவன் டேக் இட் எடுக்க போறான். வெளியே எடுத்துட்டான். வந்துட்டு வெளியே கிட்டத்தட்ட எடுத்துட்டு இருக்கான். நீ பேசல, என்ன இங்கே விட்டுட்டு போயிடுறேன், உன்னை என்னதான் உனக்கு பிடிக்கலையே அப்படின்னுட்டு அவன் மூச்சு வாங்கிட்டு அவன் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனோட அந்த ஸ்டேட் தெரியும் இல்லையா, அதனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு இருக்கான். அப்படின்னுட்டு நான் எடுக்கிறேன் அப்படின்னுட்டு எடுத்துட்டு இருக்கான். நீங்க வந்துட்டு பேபி பண்ணு
ஓகே பரவாயில்ல பேபி பண்ணு. ஓகே நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா, நீ பண்ணு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. லவ் யூ சொல்லு அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். நீங்க வந்துட்டு லவ் யூ பேபி, பண்ணு பண்ணு பண்ணு, நீ பண்ணு பரவாயில்ல பண்ணு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. டக்குன்னு திருப்பி என்ஜாய் பண்ணிட்டு லவ் யூ லவ் யூ லவ் யூ பேபி லவ் யூ பேபி அப்படின்ற மாதிரி அவன் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்களும் லவ் யூ டூ லவ் யூ டூ லவ் யூ டூ பேபி லவ் யூ டூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்க. இப்படி பண்ணா நல்லா இருக்கா, இவத நல்லா இருக்கா, ஓகே இது மாதிரி பண்ணட்டா இன்னும் அப்படின்னு அங்கதான் 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 அப்படியே பண்ணு அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. அவனு வந்துட்டு ஓகே 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 நான் பண்றேன் பேபி லவ் யூ அப்படின்ற மாதிரி வந்துட்டு கியூட்டா பண்ணிட்டு இருக்கான். நான் சவுண்ட் எல்லாம் பெருசா போட்டிருக்க மாட்டேங்க. உங்க 2 பேத்துக்குள்ள அதான் அந்த ரூம்குள்ளேயே வந்துட்டு எங்கன்னா கார்ல நின்னா கூட அந்த சவுண்ட் கேட்டுக்காது. அந்த அளவு ஏன்னா இது வேற ஒரு வீடு ஓகேவா. சுத்தமே வெளியவே போகாத அளவுக்கு வந்துட்டு அந்த செக்ஷன் வந்துட்டு ஃபுல்லா முடிஞ்சிருது. வந்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்பயும் போல அந்த செட் மேலதான் தூங்கிட்டு இருக்கான். நீங்க அவனை டைட்டா ஹக் பண்ணிருக்கீங்க. இப்போ வந்துட்டு அப்படியே மார்னிங் வந்துட்டு டோர் யாரும் நாக் பண்றாங்க. நீங்க வந்துட்டு அப்படின்னுட்டு எழுந்து அப்படியே கண்ணை திறக்கிறீங்க. நைட் நடந்தது எல்லாம் ஞாபகம் இருக்கு. அவன் பேசுனது அவன் சொன்னது எல்லாமே ஞாபகம். பிளஷி ஆகுது. தயம் அப்படின்றீங்க. வந்துட்டு பேபி 5 minutes அப்படின்றா. உங்களுக்கு வந்துட்டு ஐயோ என்று பேசுறானே அப்படின்னு நீங்க வந்து துள்ளிட்டு இருக்கீங்க. மா எந்திரிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி வெளியே சவுண்ட். அத்தை ஒரு 5 minutesமா அதை வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. இல்ல பொறுமையாவே வாங்க, நாங்க சாப்பாடு செஞ்சு வைக்கிறோம், நீங்க பொறுமையாவே வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஓகேம்மா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. ஒரு 5 minutes தான். அவன் வந்துட்டு எந்திரிச்சிட்டு லவ் யூ பேபி மிஸ் யூ, நான் எவ்வளோ கவலைப்பட்டேன் தெரியுமா நீ இல்லைன்னு. என்னை விட்டு இனிமேட்டு இப்படி போன நான் உன்னை அவ்வளோதான் உண்டு இல்லாத பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அது மாதிரி சொல்றான். சரி நான் போக மாட்டேன்ல, போல ப்ராமிஸ், டே மேல ப்ராமிஸ் பண்ணு, டே மேல ப்ராமிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி நான் சொல்றான். என்னடா அதுல அங்க அப்படின்ற மாதிரி டே மேல ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு. இல்ல கோமா யாரோ இருந்தாங்க. இல்ல நீ ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னோடனே நீங்க வந்து ப்ராமிஸ் பண்றீங்க. சரி நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு டைட்டா அவங்க பண்ணிட்டு உங்க நெக்கெல்லாம் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நீங்க வந்துட்டு ஓகே அப்படியே அமைதியா ஒரு 5 minutes நின்றுட்டா இருக்கீங்க. நீங்க ஃப்ரெஷ்அப் ஆக போலான்னு எழுந்திருப்பீங்க. அவன் அதுக்குள்ள இது மாதிரி பண்ணிட்டு இருக்கான். உங்க நிக்கல ஒரு பைட் பண்றான். இங்க பாரு நான் அந்த மூட்ல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அடி போட்டுருவோன்னு. பேபி ப்ளீஸ் எனக்கு வேணும், ப்ளீஸ் அப்படின்னுட்டு உங்களை டைட்டா ஹக் பண்ணிட்டே இருக்கான். அப்படியே தூக்கி பெட்ல போட ட்ரை பண்றான். விடு நம்ம வீடு இல்ல, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ஓகேவா அப்படின்னு. நம்ம வீட்டுக்கு போனா எனக்கு 5 round வேணும் பரவாயில்லையா அப்படின்னு மாதிரி அவன் வந்து சொல்றான். எப்பயுமே மேக்சிமம் நீங்க 1 round தான் போவீங்க, அதுக்கு மேல அவன் தூங்கிடுவான் இல்ல நீங்க தூங்கிடுவீங்க. உங்க 2 பேருக்கு அவனை பொறுத்த வரைக்கும் 1 round போகணும் அவ்வளவுதான். அவங்க ஹக் பண்ணி தூங்கிடும் அவ்வளவுதான். ஆனா இப்ப வந்துட்டு அவன் 5 rounds ஆச்சு போடும் அப்படின்னு மாதிரி சொல்றான். நீங்க வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு எதா இருந்தாலும் ஓகே அப்படின்னு நம்ம சேர்ந்தே ஃப்ரெஷ்அப் ஆகுமா அப்படின்னு மாதிரி சொல்றான். எங்க இருந்துடா அதெல்லாம் அப்படின்னு சேர்ந்தே ஃப்ரெஷ்அப் ஆகும் அப்படின்ற மாதிரி உங்களை ஒரு மாதிரி பாக்குறான். நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வரேன்ல, நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டோம் அப்படின்னு. இல்ல நம்ம சேர்ந்தே ஃப்ரெஷ்அப் ஆகும் அப்படின்ற மாதிரி உங்களை கூட்டிட்டு போயிடுறான் உள்ள. ஒரு குட்டி ரெமான்ஸோட வந்துட்டு நீங்க வெளியே வரீங்க. ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா. நீங்க வந்துட்டு கடற்கடன் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு அங்க நின்னா சரிப்பட்டு வராதுன்னு வந்துட்டு கீழே இறங்கி வரீங்க. நேரா அதான் உங்க தங்கச்சி மாதிரி அதான் கசின் அந்த பொண்ணு வந்துட்டு டோரை ஓபன் பண்ணிட்டு வருது வெளியே. வந்தோடனே நீங்க வந்துட்டு ஹாய் அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. ஹாய் எந்த ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படின்னு. அம்மா இவர் எப்படி வந்தாரு அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. உங்களை பார்த்து அதான் நீங்க வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்து கேக்குறீங்க. நான் தாக்கா சொன்னேன், நீங்க ஒரு டைம் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கல்ல, இந்த மாதிரி எதனா பேசணும்னா இந்த நம்பர் இல்ல இந்த 2 நம்பர்ல எதுனா ஒரு நம்பர்ல கால் பண்ணுங்க அப்படின்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் உங்க நம்பருக்கு தான் கால் பண்ணேன்னு நினைக்கிறேன். அது சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. ஒரு வேளை அது உங்களோட நம்பர்னா இன்னொரு நம்பர் அவரு தான் இருக்கும்னு ஒரு எண்ணம். அதனால்தான் அக்கா நான் கால் பண்ணி நைட் சொன்னேன். நீங்க அழுதுட்டே இருந்தீங்களா, அதனாலதான் அக்கா சொன்னேன் அப்படின்னு. அப்ப நீ தான் சொன்னியா அப்படின்னு. ஆமா நான் ஒரு 2 o'clock தான் சொன்னேன். ஓ அப்படியா
சரி தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. ஓகேக்கா, நம்மளுக்குள்ள தேங்க்யூவா, நீ எப்ப வேணா இங்க வா, நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி உங்களை டைட்டா ஹக் பண்றா. ஓகே ஓகே அப்படின்னுட்டு வந்துட்டு என்ன டோரை லாக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு, இல்லை அவர் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு இப்பதான் வந்து ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. ஓ அப்படியா, அக்கா மாமா செம்ம அழகா இருக்காரு அப்படின்னு. எப்படி சொல்ற அப்படின்னு. ஆமா மாமா வரும், இல்ல இல்ல அண்ணா செம்ம அழகா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி சரி, அப்ப நீங்க எனக்கு அண்ணி இல்ல, அண்ணி அண்ணா செம்ம அழகா இருக்காரு அப்படின்னு. சோ இப்ப நேரம் அக்கான்னு கூப்பிட்டேன்ல என்ன அப்படின்னு. இல்ல இல்ல அண்ணினே கூப்பிடுறேன், அவர் அழகா இருந்தாரு தெரியுமா நைட்டு நான் பார்க்கும்போது, உன் புருஷன்கிட்டே சொல்றேன். ஷூ வானா வானா, என் புருஷனுக்கு குறைச்சலா என்ன, செம்ம அழகு அவரு, இங்க பேச வேணாம் கீட்டுற போது யாருக்கு அதெல்லாம் வாங்க அப்படின்ற மாதிரி கீழே கூட்டிட்டு போயிடுறா. இப்போ வந்துட்டு அங்க வந்துட்டு ரெடி ஆயிட்டு கீழே இறங்கி வரான். வந்துட்டு உங்க பக்கத்துலாம் சோஃபால உட்காடுறான். நீங்க அவனையே பாத்துட்டு இருக்கீங்க, அவங்களே பாத்துட்டு இருக்கான். வந்துட்டு உங்க ஹேண்ட பிடிச்சு அப்படி லைட்டா ஷேக் பண்றான். நீங்க வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி இப்படி எட்ட ஷேக் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. அவன் வந்துட்டு எப்படி சொல்றது, வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சைகை காட்டுறான். அவங்க கிட்ட பேசவே இல்லை. வந்துட்டு சொன்னோடனே, ஏம்மா இப்படி கூட மாப்பிள்ளைய கஷ்டப்பட்டு, அதான் என் பையனை இப்படி குடும்ப கஷ்டப்படுத்துவேன், அவன் நைட்டு வந்த நீ நிலைமையை நீ பாத்துருக்கணுமே, மூஞ்செல்லாம் ரெட்டா இருந்தது, அழுதாரு போல அப்படின்னு. அவன் வந்துட்டு நீங்க வந்துட்டு அவனை பாக்குறீங்க, வந்துட்டு கம்முனிக்கல குமிச்சுக்கிறான். நீங்க வந்துட்டு அவன் அப்படிதாங்கம்மா கொஞ்சம் சென்சிட்டிவ் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. டைட்டா அவங்க ஹேண்ட பிடிச்சிருக்கான். பார்த்தேன் நேத்தியே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்போ இல்ல எல்லாம் ஒரே சத்தமா இருக்கு, ஏதோ நியூவான ஆளுங்க வந்திருக்காங்க, ஒயன் தானே நீங்க அப்படின்னுட்டே ஒரு பர்சன் வந்து கீழே இறங்கி வராங்க. நீங்க அப்படியே திரும்பி பாக்குறீங்க. ஆமா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு, இது யாரு பக்கத்துல ஆன்சமா அப்படின்னு. என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. ஓகே ஓகே, நைஸ் டு மீட் யூ சார், மை நேம் இஸ் ஜேவப் அப்படின்னு. நம்ம ஜேவப் தாங்க, அவர் தாங்க உள்ளேயோ என்ட்ரா ஆகுறாரு. வந்துட்டு ஓ ஹாய் அப்படின்னு. இது என் ஒய்ஃப் மின் அப்படின்னு. ஓ ஹாய் மின், நைட் நம்ம பேசோம்ல அப்படின்னு. ஆமா ஆமா நான் தான், நீங்க 2 பேரும் அழகா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து டக்குன்னு சொல்றாரு உங்களை பார்த்து. தயங்க வந்து கீழே குமிச்சுக்கிறான். அவனுக்கு ரொம்ப செய்யாச்சான்னு நான் தெரியல, அவன் கீழே குமிச்சுக்கிறான். நீங்க வந்துட்டு அப்படிதான் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு நீங்க வந்துட்டு, அம்மா நீ ஒரு ஒரு 2-3 days இருந்துட்டு போயேம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லம்மா நாங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அம்மா என்னம்மா, சின்ன வயசுல இருந்தே நீங்க இங்க தங்கவே மாட்டேன், ப்ளீஸ்மா இருந்துட்டு போயேன், மாப்பிளையும் பார்க்க அழகா இருக்க, லீவு தானே உங்களுக்கு, ஹாலிடேஸ் விட்டுருக்காங்கன்னு நேற்று சொன்னியே நீ, இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளையிலேருந்து ஒரு 4-5 நாள் ஹாலிடேஸ் இருக்கும் அவருக்கு அப்படின்ட்டு நீ சொன்னல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நீங்க அதெல்லாம் சொல்லியிருப்பீங்க. அன்னோடனே அதுக்கு வந்துட்டு தயாங்க வந்துட்டு உங்க ஹேண்டை பிடிச்சிட்டு போலாம் அப்படின்ற மாதிரிதான் உங்களை பாக்குறான். உங்களுக்கு நல்லா தெரியும், அதாவது நீங்க வந்துட்டு அவன்கிட்ட பெருசா பேசினதை விட அவனோட எக்ஸ்பிரஷன் தான் உங்களுக்கு நல்லா புரியும் இல்லையா, அவன் எந்த இடத்துல எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவான்னு உங்களுக்கு நல்லா தெரியும் பேசலனா கூட. ஓகே நாங்க போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, எங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இங்க செட் ஆகாது இல்லையா, ஒரு 3 daysக்கு தங்குற மாதிரி ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறோமா அப்படின்னு மாதிரி மாப்பிள்ளையே போ சொல்ற தானே. இல்ல இல்ல அப்படின்னு மாதிரி நாங்க வந்து இல்ல இல்ல அப்படின்றோம். இப்பதான் அவங்க எல்லாருமே அவனோட வாய்ஸ ஒழுங்கா கேட்டிருப்பாங்க. நேற்று வந்து அழுதுட்டே இருந்திருப்போம். வந்துட்டு இல்ல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றா. நீங்க வந்துட்டு சோ பேசுறானே அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு இல்ல நாங்க ஒரு 2 days மட்டும், ஒரு 3 days தங்குற மாதிரி போயிட்டு ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறோமா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஓகேம்மா பார்த்து போங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கையை பிடிச்சி ஏத்துட்டே இருக்கான். அடிக்கடி குட்டி குட்டியா சொல்றான் அப்பல்லாம் அப்படின்ட்டு. நீங்க வந்துட்டு சரி ஓகே நாங்க போயிட்டு வந்துடுறோம், ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறோம், உங்க அக்கா ஏன் ட்ரெஸ்ஸே சரியா இருக்கும்க்கா அண்ணி அப்படின்ற மாதிரி அவங்க அக்கானு சொல்றாங்க, அண்ணின்னு சொல்றாங்க. நீ உனக்கு எது வாட்டமா இருக்கோ அதே மாதிரி கூப்பிட்டு அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. சரிக்கா நீ வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் எங்க ட்ரெஸ்ஸே கரெக்டா இருக்கும், இல்ல இல்ல போலாம் அப்படின்ற மாதிரி தாங்க வந்து திருப்பி சொல்றான். சரி இது செட் பண்ணிட்டு வர்றது, நாங்க போய் ட்ரெஸ் எடுத்துட்டு ஒரு 2 daysக்கு ஆகிற மாதிரி ட்ரெஸ் எடுத்து இல்ல என்ன குறைச்சிட்டே போறேன், நாங்க 5 days இருக்கு சொன்னோம் அப்படின்னு. 2 days போதும் அப்படின்ற மாதிரி தாங்க வந்து ஒரு மாதிரி சொல்றான். சரி அவருக்கு 2 days போதுமா, நாங்க போயிட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு வெளியே வந்துட்டு உனக்கு கையை பிடிச்சிட்டு இன்னும் நீ அங்கேயே தங்குவியா அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நீ வா நம்ம வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே இருப்போம், உங்க வர வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்றான்.
கூப்பிட்டுருக்காங்கல்ல போகணும் அப்படின்னு. இல்லை அப்படின்ற மாதிரி அவங்கள பப்பி ஐஸ்ல பாக்குறேன், அதெல்லாம் செட்பட்டு வர்றதுவா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கார்ல போறீங்க, வந்துட்டு கார்ல ஏறி உட்காந்துட்டு பேபி நம்ம அங்கேயே இருக்கலாம், லவ் யூ பேபி, பேபி பேபி நம்ம வீட்லயே இருக்கோமா, வேணாம் இங்க வேணாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டே இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு மாதிரி எம்ப்ரேஸ்மெண்டா இருக்காங்க இருக்கவங்க எல்லாம் நியூ. அவனுக்கு அவங்க அப்பா அம்மாட்ட தான் அதிகமா இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் பேசுவான். அவனுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜங்குக்கு ஜிமின் மட்டும்தான், அவங்ககிட்டயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசுவான். இப்போ வந்துட்டு இங்க வந்துட்டு நியூ ரிலேஷன்ஷிப் அப்படின்னும் போது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. வேணாம் பேபி வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கான். ஷூ அமைதியவா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அவனை கூட்டிட்டு போறீங்க. இப்போ அப்படியேதான் போதும்டா, ஒரு ஹாப்பி எண்டிங். போன உடனே சம்பவம் தாங்க, சம்பவத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து இங்கே தங்குற மாதிரி வச்சுக்கலாம். செம்ம டியூரேஷன் போயிருச்சு. ஓகேவா, டியூரேஷன் பத்தலாம் சொன்னீங்களே, இது போதுமா அப்படின்னு, இன்னும் கொஞ்சம் வேணுமா? 1:05 1.5 மணி நேரம், 1:05 நிமிஷம், 1 மணி நேரம் 5 நிமிஷம். ஓகேவா, அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணது ரொம்ப கஷ்டமா இவ்வளவு நேரம் பேசிட்டேன். ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா. எனக்கு ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லா இருந்தது இந்த எஃப்எஃப்ஏ ஒரு ஸ்டோரியே கேட்டு. இந்த எண்டிங் வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஹாப்பினஸா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஹாப்பிங்க. தான் எப்பயுமே ஹாப்பி. ஐயோ, செந்தமிழ் எப்பயுமே ஹாப்பி. ஏன்னா அக்கா பேர் தான். தமிழ் எப்பயுமே ஹாப்பிங்க, ஆர்மியும் ஹாப்பி தான். இந்த எஃப்எஃப் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓகேவா. சரி, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தயவு செய்து. பை ரமீஸ்.